கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக புது சிருஷ்டி அப்படின்ற தலைப்பின் கீழாக எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த ஒரு காணொளி மூலமாக பாடங்களை கேட்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியுமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து வேதாமத்திலிருந்து அநேக உண்மைகளை பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் நீங்கள் நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க, புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு தலைப்பு நாங்கள் எடுத்திருந்தோம். அதில் முக்கியமான ஒரு கேள்வி என்ன பண்ணியிருந்தோன்னா நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அதாவது, பரலோகம் செல்ல ஒரே வழி, அந்த வழியில் போனால் மட்டும்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்ம சேர்ந்து ஆளுகை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை போட்டிருந்தோம். அது சம்மந்தப்பட்ட சில உண்மைகளை தான் இன்றைக்கி நம்ம பாடத்தில் கவனிக்க போகிறோம். ஒரு சில நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு தலைப்பில் சொல்லப்பட்ட காரியங்கள் புதுசாக இருந்திருக்கலாம் அல்லது வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் வேதாமத்துக்குள்ளாக இந்த ஒரு வழியின் மூலமாக மட்டும்தான், அதாவது ரூட்டு, இந்த ரூட்டு மூலமாக மட்டும்தான் நாம் பரலோகம் செல்ல முடியுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ அது என்னன்னு நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் கட்டாயமாக மனப்பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை தான் இந்த பாடம், சரிங்களா? அதனால் நமக்கு தெரிஞ்ச நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா, நண்பர்கள் இருந்தால் கூட என்ன பண்ணுங்கன்னா, அவர்களுக்கு இந்த ஒரு பாடத்தை நீங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும், சரிங்களா? அப்போது இந்த ஒரு புது சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தலைப்பை, இந்த ஒரு வசனம் தான் ஆக்சுவலாக நாங்கள் தலைப்பாக போட்டிருந்தோம். இது வேதாமத்துக்குள்ளாக எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நேரடியாக 2 இடங்களில் காமிக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, டைரெக்டாக 2 இடங்களில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய இடங்களில் இன்டைரக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. அதிலும் விசேஷ விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த காரியங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. அந்த வசனங்களை முதல்ல படிக்கலாம், அதில் என்ன உண்மை இருக்குது, இது மட்டும்தான் வழியா அப்படின்றத நாம் வசனத்தின் அடிப்படையில் உறுதி செய்யலாம், சரிங்களா? வாசிக்கலாமா? பாருங்கள், 2 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாத்தீங்களா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. ஆனா ஏதோ ஒரு ஆச்சரியமான உண்மைகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறான்னு மட்டும் நமக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவன், அது ஒரு சகோதரனாக இருக்கலாம், அதாவது ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பழையவைகள் ஒழிந்து போயின. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வசனங்களை முதல்ல மைண்டில் கொண்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தெளிவுபடுத்திக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா தான் அவர் என்ன சொல்ல வரான்றதை சில வசனங்களோடு படிக்கும்போது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி சொல்றார், சரிங்களா? இது ஒரு இடம். இன்னொரு இடம் வாசிக்கலாமா? பாருங்க, கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். பாத்தீங்களா? விருத்த சேதனம் இருந்தாலும் சரி இல்லாட்டையும் சரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் புது சிருஷ்டியே காரியம், நியூ கிரியேஷன் தான் அப்படின்னு சொல்லி அங்க சொல்ல வர்றார். அப்ப இந்த புது சிருஷ்டினா என்ன அர்த்தம், இதனுடைய தேவை என்ன, இதை நம்ம ஏன் வாசிக்கணும், இதை நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. இன்னைக்கு உலகத்தில் கூடிய நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் கிறிஸ்துவ மக்களை கவனிக்கும் பொழுது பரலோகத்துக்கு போகக்கூடிய நிறைய வழிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. இப்படி பண்ணால் பரலோகம் போயிடலாம், அல்லது அப்படி பண்ணால் போயிடலாம். அந்த மாதிரி நிறைய வழிகளில் யாருக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை சிந்திச்சு யோசிச்சு நடந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே நம்ம தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் வேதாகமம் இதில் எதுவுமே அங்கீகரிக்கல, அதுதான் உண்மை. அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அடிப்படை தான் இந்த விஷயங்கள். கிறிஸ்தவர்கள்
புரிஞ்சுங்களா? அப்போ இந்த நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி அப்படின்னா முதல்ல என்னன்னு புரியணும்ல நமக்கு. அதுக்கப்புறம் அதோட தேவைகள் என்ன, நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா யோசிக்க தோணும். புரிஞ்சாதான் அப்போ இதனை பற்றி நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணுன்றது ஒரு தேவை நம்மக்கிட்ட வந்துருச்சு. எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நம்முடைய ஆண்டவுடைய திட்டம் என்னன்றதை முதல்ல தெளிவுபடுத்தணும். ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காரு இல்லையா? அது என்ன திட்டம் போட்டிருக்காரு பாருங்க. ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? யார் யாரையெல்லாம் நம்முடைய பரலோகத்தின் தேவன் முன் குறித்திருக்கிறாரோ, நல்லா கவனிங்க, எதனால உள்ள போகிறோம்னு சரி பார்த்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த புது சிருஷ்டி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண்டவுடைய திட்டம் தெரியணும்னு சொல்லி நம்ம உள்ள வந்திருக்கோம். இதான் ரூட்டை மாற்றக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்போ உள்ள வரும்பொழுது யார் யாரெல்லாம் பரலோகத்தின் தேவன் முன் குறிச்சிருக்கிறாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்காரா? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு தான் முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஒரு பாயிண்ட். அடுத்து பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பாத்தீங்களா? என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்றார். அப்போ இந்த பூமியில ஒரு உயிர், மனிதன் சொல்லக்கூடிய ஒரு உயிர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள யார் உருவாகணுன்றது ஆண்டுடைய திட்டமா இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது கிறிஸ்து உருவாக வேண்டும் அப்படின்றது அவருடைய திட்டம். அப்போ ஒட்டுமொத்தமாக ஆண்டோடைய திட்டங்களை கவனிக்கும் பொழுது அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக தான் மாறணும் இந்த பூமியில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வாய்ப்பு என்ன பண்ணிக்காரன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி காமிக்கிறார். ஆனால் இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் யார் யாரெல்லாம் தகுதி ஆகிறாங்களோ அவர்கள் தான் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க முடியுமே தவிர இல்லை முடியாது அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அப்போது நாம் வந்து கிறிஸ்துவாக மாறுன்ற ஒரு திட்டமாக இருக்கும் பொழுது எப்படி மாறுவது அடுத்த ஒரு கேள்வி. இது திட்டம். எப்படி மாறுவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி காமிக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்ன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான சரியான அடையாளம் கிறிஸ்துவை பற்றினதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள ஒருத்தர் இருக்கார். அப்போ அவருக்கான அடையாளம், பொதுவான அடையாளம் 2 இருக்க முடியும். ஒன்று ஒரு போலீஸ்காரராக இருக்கணும் அல்லது திருடனாக இருக்கணும். இவ்வளோதான் அடையாளம். அப்போ யார் எங்கே இருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ண அடையாளம் வெளியே தெரியும் இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அடையாளம்? அவர்கள் கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், அதான் அடையாளம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு சொல்லக்கூடிய எல்லா விதமான சட்டத்திட்டங்களுக்கும் அவர்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறதுக்கான அடையாளம். அப்போ இந்த ஒரு புதிய வருடத்தில் நமக்கு விசேஷமான உண்மைகளை பகிர்ந்துக்க போறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வராங்களோ அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள வரதுல என்ன அர்த்தம்னா அவருடைய சட்ட திட்டங்கள், பிரமாணங்கள், அதுக்கு மனப்பூர்வமாக யார் யாரெல்லாம் கீழ்ப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வராங்களோ அதுதான் அவருக்கு உள்ள இருக்கிறதுக்கு அடையாளம். இது எல்லாருக்குமே எளிமையாக புரியும். இது ஈஸியாக வந்து அக்செப்டபிள் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தெரியும். புரிஞ்சுங்களா? ஓகே, இது ரைட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா பொறுமையாக கவனிங்க. இது நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது அடுத்த ஒரு கேள்வி. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த கேள்வி புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு சில உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு பதில் நமக்கு தேவைப்படுது. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்ன அர்த்தம்னா அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறன்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். அப்படி கீழ்ப்படியும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்களா? புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க. அப்போ புது சிருஷ்டி என்ன நமக்கு இன்ன வரைக்கும் புரியல, இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் என்டர் ஆகும் பொழுது அவங்க அவருடைய சட்டத்திட்டத்துக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அவங்க நியூ கிரியேஷனாக இருப்பாங்க. பாங்க, ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுல என்ன அர்த்தம்னா சட்ட திட்டங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் பொழுது யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்களா? நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புது சிருஷ்டியாக இருப்பாங்கன்னா அவங்களோட சரீரம் புதுசாக மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி.
சரீரம் மாறுமா அல்லது சிந்தனைகள் மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இந்த ஒரு கேள்வியை பேஸ் பண்ணி தான் நியூ கிரியேஷன் என்னன்றதை நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ இதோட கனெக்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய சகோதரர்களே. இல்லைன்னா எங்கேயாவது இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது புரியாமல் போயிடும். இது புரியாதனால தான் இப்பேற்பட்ட மகத்துவமான இந்த ரூட் வழி இருக்கின்றது அநேகருக்கு தெரியல. அதனால தான் இந்த இடத்த மட்டும் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் மறுபடியுமாக. சரிங்களா? அப்போ 2 கொரிந்தியர்ல 5:17 என்ன சொல்றாருன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன அர்த்தம்? சட்டத்திட்டங்களுக்கு பிரமாணங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியவனாக இருந்தால் அவன் நியூ கிரியேஷன் அப்படின்றாங்க. அப்போ இந்த நியூ கிரியேஷன்ன்றது யார் கீழ்ப்படுறாங்களோ அவங்க தானே. அப்படி கீழ்ப்படையும் போது புது சிருஷ்டின்னு சொன்னாங்கன்னா அது வந்து எதை அடையாளப்படுத்தாதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒரு புதிய சரீரத்தை கொடுக்குறன்றது அடையாளப்படுத்தாது. அப்போ அது எதை அடையாளப்படுத்தி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சிந்தனையை உருவாக்குவதை அடையாளப்படுத்தி காமிக்கும். காரணம் என்னன்னா, நம்ம சாகிற வரைக்கும் இதே சரீரம் தான், இந்த சரீரம் மாற போகிறதே கிடையாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த சரீரத்தை குறித்து தெளிவாக சொல்றாரு பாருங்க. ரோமர்ல 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. பாத்தீங்களா? சரீர இச்சைகளின் படி. அப்போ இந்த சரீரத்துக்கு இச்சை வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த நியூ கிரியேஷன் சொல்றது அவர் எதை சேர்த்துக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தை சேர்த்துக்கல. ஏன்னா இது பாவ மாம்சத்தினுடைய ஒரு சாயல். ஆதாமுடைய சந்ததியிலிருந்து, அதாவது விழுந்து போன கீழ்ப்படியாமக்குள்ள உள்ள போய் பாவத்துக்குள்ள போன அந்த ஆதாமுடைய சரீரம் இது. இந்த சரீரத்தை இப்பொழுது புதுசா மாத்திர அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்ப எதை புதுசா மாத்திரன்னு சொன்னார்னா புதிய சிந்தனை. அன்புக்குரிய சகோதரிகளே, உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ நம்ம கேட்கறதுக்கான சூழ்நிலை வந்திருக்கு. நீங்கள் தெரிஞ்சால் என்ன பண்ணலான்னா நீங்கள் பதிலை நீங்கள் எங்களுடைய அந்த காஸ்பல் சொசைட்டியில் நீங்கள் கீழே அனுப்புங்க. முடியலன்னா நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. மரண தண்டனை அப்படின்னு கொடுத்தது நம்முடைய ஆண்டவர் யார் கொடுத்தாருன்னா ஆதாம் கொடுத்தார். ஆதாம் கொடுத்தார். கரெக்டா? ஆதாம் கொடுக்கும் பொழுது ஆதாம் வந்து எப்படி உருவாக்குனார்னா அவர் வந்து ஒரு மண். முதல்ல கிளியரா? மண். இது எங்கே படிக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் ஜெனசிஸ்ல 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் 1ஆம் அதிகாரம் படித்து பாருங்க, அதுலேயும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம டைம் இல்லை. அப்போ ஒரு மண்ணாக இருக்கிறாரு, இங்கே மண் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மண்ணை வச்சு என்ன பண்ணுறாருன்னா ஒரு சரீரமாக உருவாக்கியிருக்காரு, தேவனுடைய ஆவியை கொடுத்துருக்காரு. சேர்ந்தவொடனே அவர் ஜீவ ஆத்மா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா ஆதாமுக்கு என்ன கொடுத்தாரு? சில பிரமாணங்களை கொடுத்தாரு. அந்த பிரமாணங்கள் தெய்வீகமாக இருக்கக்கூடிய பரிசுத்தராக இருக்கக்கூடிய பரலோகத்தின் ஆண்டவர்கிட்ட வந்த உண்மைகள், சத்தியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் யார்கிட்ட வந்துருச்சு? இப்போ நல்லா என்ன பாருங்க, நான் தான் ஆதாம். மண்ணில் எடுத்து சரீரமாக என்ன மாற்றி ஆவியை கொடுத்து நிற்க வச்சிட்டார். இப்போ என்ன கொடுத்தாரு? என்கிட்ட என்ன கொடுத்துருக்காரு? அவருடைய சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ மரண தண்டனை கொடுத்தாரு இல்லையா? மரண தண்டனை கொடுத்த உடனே இதில் எது அழியும்? அதான் கேள்வி. மரண தண்டனை பெற்றவுடன் இதில் எது அழியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது அழியும்? சரீரம். எங்க போயிடும்? மனிதனே மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அப்போ என்னோட சரீரம் உயிர் பெறுவதற்காக அவர் என்ன பண்ணாரு? ஆவியை கொடுத்தார் இல்லையா? அந்த ஆவி எங்க போயிடும்? அது தேவன்கிட்ட போயிடும்ன்றது தெளிவாயிடுச்சு. ஆனா எனக்கு உயிர் கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு சிந்தனைகள் இருக்குல்ல, எனக்கு சிந்தனைகள் இருக்குல்ல, என்னுடைய சுபாவம் இருக்குல்ல, கேரக்டர் இருக்குல்ல, அது என்ன ஆயிடும்? அது என்ன ஆயிடும்? அதுவும் அழிந்து போயிடும். பாருங்க, பிரசங்கில 9ஆம் அதிகாரத்தில் 5:10 படிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாத்தீங்களா? நீ போகிற பாதாளத்தில் என்ன கிடையாதா? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? பாருங்க, அதே நேரத்தில் சங்கீதத்தில் 147 3 படிங்க. சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அதே நேரத்தில் சங்கீதம் 146 4 படிங்க. சங்கீதம் 146ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போ. என்ன ஆயிடுமா? அந்நாளிலே அவன் யோசனைகள்
அழிந்து போகும் அப்படின்னு சொன்னார். பாருங்க, நம்ம 3 எடுத்தோம், இப்ப 4 உள்ள வந்துருச்சு. அதாவது சரீரமாகிய மண்ணாகிய சரீரம் 1, சரிங்களா? 2வது தேவன் கொடுத்த ஆவி, 3வது இது 2 ஒன்று சேர்ந்ததுனால இவருடைய குணம் சிந்தனைகள் 3 வந்துருச்சா? அப்போ இதுல இந்த மண் எங்க போயிடுது? மண்ணுக்கு போயிடுது. ஆவி எங்க போயிடுது? தேவன்கிட்ட போயிடுது. அவருடைய சிந்தனைகள் என்ன ஆயிடுது? அதுவும் அழிந்து போயிடுது. ஆனா இவர் உயிர் பெற்ற உடனே இவருக்கு சில சத்தங்களை கொடுத்தாரு பாத்தீங்களா? அது என்ன ஆயிடுச்சு? அதுக்கு என்ன கிடையாது? அதுக்கு மரண தண்டனை கிடையாது. அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும். எப்படின்னா அவனுடைய வார்த்தையில் கொடுத்தாருன்னா உயிர்ப்பிக்க முடியும். இதை நம்ம ஏன் இந்த நேரத்தை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம்னு சரி பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய சந்ததி தான் அப்ப நம்ம எல்லாருமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த சரீரத்தை என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு புதிதான சரீரத்தை இந்த காலப்பகுதியில் நம்மகிட்ட கொடுக்க முடியாது. ஆனா என்ன கொடுக்க முடியும்? அவரால் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்க முடியும். அந்த புதிய சிந்தனையை நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு என்னன்னு சரி பேருனா புது சிருஷ்டி அப்படின்னு பேரு. அப்ப புது சிருஷ்டினா என்ன அர்த்தம்னா புதிய சிந்தனை. அப்போ இந்த சிந்தனை என்ன ஆகாதுன்னா அதுக்கு மரண தண்டனை கிடையாது. அதை அவரால் உருவாக்க முடியும். அழிகிறது இந்த சரீரம், இந்த சரீரத்தினுடைய யோசனை அழியுமே தவிர அந்த சிந்தனை என்ன ஆகாதுன்னா அது அழியாது. அப்ப அப்பேற்பட்ட சிந்தனை தான் புது சிருஷ்டின்றதை அவர் சொல்லி காமிக்கிறார், புரிஞ்சுக்க முடியும் இன்னும் ஆழமாக படிக்கும் பொழுது. புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு மனுஷனை ஒரு புதிய சிந்தனை கொடுத்து உருவாக்கி வச்சிட்டார். ஆனா அந்த சிந்தனை எதுக்குள்ள இருக்குது? இப்போ எதுக்குள்ள இருக்கு? அந்த சிந்தனை எதுக்குள்ள இருக்குது? பழைய சரீரம், இந்த மாம்ச சரீரத்தில் தான் இந்த சிந்தனை இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, இந்த பொக்கிஷங்களை மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா? எந்த பொக்கிஷத்தை? நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி அப்படி சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கோமா? மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் சொல்லி காமிக்கிறார். இப்ப சில பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும், என்ன பிரதர் நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்க சொன்னீங்க, அப்படி என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால்னா அவருடைய சட்டத்திட்டங்கள் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு புதிய சிந்தனையை உருவாக்குறார். உருவாக்கும் பொழுது இந்த சிந்தனை எங்க வச்சிருக்காரு? இதே சரீரத்தில் வச்சிருக்காருன்றதை அவர் சொல்லி காமிச்சார். சரிங்களா? அப்படி அவர் புதிய சிந்தனையை உருவாக்கி இருக்கும் பொழுது இந்த மனிதனுடைய நிலைமை என்னன்றதா அடுத்த முக்கியமான கேள்வியா இருக்கும். அதை தொடர்ந்து படிங்க. 2 கொரிந்தியர்ல 5:17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த புது சிருஷ்டி அப்படின்னா புதிய சிந்தனை, நியூ மைண்ட். கிளியர்? எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சட்ட திட்டங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் புதிய சிந்தனையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது. அதான் நியூ கிரியேஷன் சொல்லி பார்த்திருக்கோம். அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த மனிதன் போகும் பொழுது அவருடைய பழைய நிலைமை என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா அது எல்லாமே மாற்றப்படுமா? எது மாற்றப்படும்? பழைய நிலைகள் எல்லாமே மாற்றப்படும் சொல்லி காமிச்சார். எப்படி? எல்லாம் ஒளிந்து போயின. மறுபடியும் படிங்க. பழையவைகள் ஒளிந்து போயின. எல்லாம் கவனிங்க. பழையவைகள் ஒளிந்து போயினன்றார். அப்ப அந்த பழையவைகள் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? என்னது? பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லும் பொழுது எது எதெல்லாம் பழசா இருக்குதோ அதெல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சான் அப்படின்றார். அப்போ அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. ஆதாமுடைய சந்ததியாக நாம் இருந்த பொழுது இப்போ யாரெல்லாம் புஷ்டி வந்துட்டாங்களோ அவங்க கிடையாது. சரிங்களா? வரப்போறவங்க பற்றி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்போ ஆதாமுடைய சந்ததியாக நாம் இருந்த பொழுது நம்ம ஆதாமுடைய கீழ்ப்படியாதனால பாவத்துக்குள்ள இருந்தோம். அதனால நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு? பாவமாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம யோசிக்கிறது, செய்யறது, சிந்திக்கிறது, செயல்படுறது எல்லாமே பாவமாக இருந்துச்சு. அப்போ ஆதாமுடைய பாவம் உள்ள இருக்குது, அதன் அடிப்படையில் நாம செய்த பாவம் இருக்குது. சரிங்களா? அப்போ 2 இருக்குது உள்ள. ஆதாமுடைய பாவம், அதனால நாம செய்த பாவங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒளிந்து போயின அப்படின்றார். சரிங்களா? இது ஒன்று. இதை நிரூபிக்கிறதுக்காக ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. பாருங்க, அப்போஸ்தலர்ல 17ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாய்ந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். பாருங்க, இப்ப 30ஆம் வசனம் படிங்க, இன்னும் அழகா புரியும் பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அறியாமை உள்ள காலங்களை
தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். பாத்தீங்களா, அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் அப்படின்றார். அப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி இந்த காலப்பகுதிகள் அது நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருந்தாலுமே எல்லாத்தையும் மன்னிச்சுன்னு சொல்றார். ஆனால் என்னைக்கு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னையிலிருந்து அந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்காது. எந்த காரியங்கள்? இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள், சிந்தனைகள், செய்கைகள் எல்லாத்தையும் பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்றார். அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிக்கணும்னா ஒரு சில வசனங்கள் நமக்கு உதவி செய்யும். பாருங்க, மத்தேயுல 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். அப்போ பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லும் பொழுது எது இங்க பழசம் சொல்றாரு? பழைய வஸ்திரம். அப்ப பழைய வஸ்திரம்னா நமக்குள்ள இருந்த சுய நீதிகள், நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய வஸ்திரம் இல்லையா? அப்போ நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய நம்முடைய சுய நீதிகள் இதெல்லாமே போயிடுச்சு அப்படின்றாரு. நான் மன்னிச்சிட கிறிஸ்துக்குள்ளாகன்றார். ஒன்று, சரிங்களா? அடுத்து பாருங்க, கொலேசியர்ல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பாத்தீங்களா, பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டுன்னு சொல்லும் பொழுது எது பழைய மனுஷன்? ஆதாமுடைய சிந்தனைகள். புரிஞ்சுங்களா? அப்ப அதனால நிறைய மீறுதல்கள், அந்த சுபாத் நடிப்பில் வரக்கூடிய எல்லா விதமான கேரக்டரையும் நீங்க விட்டுருங்கன்னார். சரிங்களா? இதெல்லாம் போயிடுமா? எப்போ? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒளிந்து போயிடுன்றத சொல்லி காமிச்சார். அடுத்து பாருங்க, ரோமர்ல 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா, நம்முடைய பழைய மனுஷன் அப்படின்னா மறுபடியும் அதே பழைய சிந்தனைகளை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க பேசிட்டு இருக்காரு. இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க, அதுலயே எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஓகே, அப்ப எல்லா இடங்களையும் அவர் பேசும் பொழுது பழைய மனுஷன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பழைய மனுஷன் சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே ஆதாம் மூலமாக நாம செய்திருந்த பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், பழைய சிந்தனைகள் எல்லாம் ஒளிந்து போய் நின்றதை அங்க சொல்ல வராரு. அப்படின்னா புதிதாயின்னு சொல்றாரு இல்லையா? என்ன புதுசாயிடுச்சு? ஆதாமுடைய பாவம் போயிடுச்சு அப்படின்னா கிறிஸ்தேசுனுடைய பரிசுத்தம் உள்ள வந்துடும். அப்போ நம்முடைய பழைய வஸ்திரம் போயிடுச்சு அப்படின்னா கிறிஸ்தேசுவே வஸ்திரமா போட்டக்கூடிய நிலைமை புதுசு உள்ள வந்துடும் சொல்லி காமிக்கிறார். பாருங்க, கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. பாத்தீங்களா? அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இது புது காரியம் நம்ம கிட்ட. அப்ப எது பழைய காரியங்கள்? நம்முடைய சுயநீதி உள்ள இருந்துச்சு இல்லையா? இது மாறிட்டு ஒளிஞ்சு போயிட்டு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு புதிய காரியம் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப இந்த மாதிரி நிறைய பழையவைகள்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு, அப்புறமா புதிய காரியங்கள்லாம் உள்ள வந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்குன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஞானஸ்தானம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் நம்ம எல்லா விதமான பழைய காரியங்களும் ஒளிந்து போயிடுச்சுன்றதை தெளிவுபடுத்துறாரு. எது புதிய காரியம்னா கிறிஸ்து பற்றிய எல்லா விதமான புதிய சிந்தனைகளும் உள்ள வந்துடும் சொல்லி காமிக்கிறாரு. ஆனால் இந்த சரீரம் மாம்சம், பழைய சரீரன்றது சொல்றாரு இல்லையா? இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, அப்படின்னா இந்த நியூ கிரியேஷன் சொல்லக்கூடிய புது சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய இதனுடைய தேவை என்னன்றது நமக்கு தெரியணும். இதனுடைய தேவை என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒரு சரியான ஒரு தேவையை நம்முடைய வேதாந்தத்துக்குள்ளாக சொல்லி காமிச்சிருக்காரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி அப்படின்னா புதிய சிந்தனை. கிளியர் பண்ணியாச்சு. இது எப்படி உருவாகுது அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சட்டத்திட்டங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் பொழுது உருவாகும் சொல்லி காமிச்சிருக்கார். இதை உருவாக்குறது யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சட்டத்திட்டங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் பொழுது நியூ கிரியேஷன், நியூ மைண்டு உருவாகுது. இதை உருவாக்குறது யாரு அப்படி ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பார்த்தாதான் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பாருங்க, இது யார் உருவாக்குறன்னு சரி கவனிக்கும் பொழுது ஒரு அருமையான 2 வசனங்களை வாசிக்க போறோம். பாருங்க, யோவான்ல 1ஆம் அதிகாரத்துல 12 படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல்
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாத்தீங்களா? அவருடைய நாமத்தின் மேல, யார் நாமத்தின் மேல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்ற அவர் நாமத்தின் மேல யார் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவர்களை தேவனுடைய பிள்ளைகளா மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கன்னு சொல்றாரு. அடுத்து படிங்க 13ஆம் வசனம். அவர்கள் இரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பாத்தீங்களா? அப்படின்னா அவங்க எப்படி பிறக்கலையா? எப்படி பிறக்கல? நல்லா கொண்டீங்க. பிறக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் சரி கவனிச்சிங்கன்னா, அவங்க சத்தியத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். நியூ பார்ன் கிடையாது, பிகாட்டன் அர்த்தம். பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கும்போது தெரியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாத்தீங்களா? நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்போ அங்க பிகாட்டன் தான் சரியான ஒரு வார்த்தையா இருக்கும். பிறக்கிறது கிடையாது. பிறக்கிறதுனா அந்த சரீரத்தோட பிறக்கிறது, அதை பத்தி அவர் சொல்ல வரல. அப்போ சத்தியத்தை கொடுத்து நமக்குள்ள ஒரு புதிய சிந்தனை உருவாக்குறார். அப்படிப்பட்ட சிந்தனை உருவாக்குறது யாருன்னா நம்முடைய பரலோகத்தின் தேவன் உருவாக்குறாராம். அப்படி உருவாக்கும் பொழுது அது எதனால உருவாகலன்னு சொல்றாரு பாருங்க, படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் இரத்தத்தினாவது. நல்லா கவனிங்க. அவர்கள் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு இந்த பாவ மாம்ச சரீரத்தில் ஒரு புதிய சிந்தனை பெற்றிருக்காங்க இல்லையா, அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி அங்கீகரிக்கிறார். இந்த சரீரத்தை கிடையாது, இது ஆதாமுடைய சரீரம், சரிங்களா? அப்ப அந்த புதிய சிந்தனை அங்கீகரிக்கிறார். அப்படி அந்த புதிய சிந்தனை வந்தது சத்தியத்தினால வந்துச்சான். வேற எதனால வரலையா? ரத்தத்தினால வரலன்னு சொல்லி காமிக்கிறார். அது என்ன ரத்தத்தினால? அப்போ வேதாமத்தின் அடிப்படையில் ரத்தம் என்பது பாடுகளை உபத்திரவங்களை அடையாளப்படுத்தும். அல்லது பாருங்க, நான் அந்த பரம்பரை அந்த சந்ததின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அடையாளப்படுத்தும். அப்படின்னா ரெண்டு வகையில புரிஞ்சிக்கும் பொழுது, இந்த பூமியில எந்த மனுஷன் பட்ட பாடுகளாலும் ஒரு மனுஷன் நியூ கிரியேஷனா மாற முடியாது. ரத்தம். இந்த பூமியில எந்த மனுஷன் பட்ட பாடுகளினாலும் யாருமே நியூ கிரியேஷனா மாற முடியாதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, எந்த சந்ததியாலும் எந்த பரம்பரையாலும் உருவாக்க முடியாது. அதனால எங்க அப்பா கிறிஸ்தவர்கள், எங்க அம்மா கிறிஸ்தவர்கள் 100 வருஷமா இருக்கிறோம், பரம்பரை கிறிஸ்தவர்கள், அது வேதாமத்துல செல்லுபடி ஆகாது அப்படின்றார். சரிங்களா? அடுத்த லைன் படிங்க. மாம்ச சித்தத்தினாலாவது. பாத்தீங்களா? மாம்ச சித்தத்தினாலாவது அப்படின்னு சொல்லும் பொழுது மாம்சம் என்ன அர்த்தம்? மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், அது நல்ல ஒழுக்கங்களா இருக்கலாம். அப்போ இந்த மாம்சத்துல ஒரு மனிதன் யோசிக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள், இந்த மாதிரி எதன் அடிப்படையிலுமே அவர்கள் நியூ கிரியேஷனாக புதிய சிந்தனையை ஏற்படுத்த முடியாது அப்படின்றார். புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். பாத்தீங்களா? புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் சொல்லி காமிக்கிறாங்க. அப்படின்னா புருஷன் சொல்லும் பொழுது ரெண்டு வகையை புரிஞ்சுக்கலாம். ஒன்று மாம்ச ரீதியாக புரிஞ்சுக்கலாம். அப்ப மாம்ச ரீதியாக உலகத்துல ஒரு பரிசுத்தவான் இருக்காரு, ஒரு செயின்ட் இருக்காரு, அவருக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த மாதிரி சொல்லவே முடியாதுன்றார். ரெண்டாவது வகையில் பார்த்தீங்கன்னா புருஷன் சொல்லும் பொழுது வேதாந்தத்துக்குள்ளாக எப்பொழுதுமே உறுதித்தன்மையை அடையாளப்படுத்தி காமிக்கும். அதனால தான் அவர் ஸ்திரீகளை பார்த்து கூட புருஷர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி காமிப்பார். அப்படின்னா யாருடைய உறுதித்தன்மையின் மூலமாக கூட, யாருடைய உறுதியான கொள்கையின் மூலமாக கூட இந்த நியூ கிரியேஷன் உருவாகவே முடியாது அப்படின்றார். காரணம் என்னன்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தால் மட்டுமே நியூ கிரியேஷனாக மாற முடியும். அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் சொல்லி காமிச்சார். சரிங்களா? அப்படி இருக்கவங்க தேவனால பிறப்பிக்கப்பட்டவங்க, அதாவது பிகாட்டன், உருவாக்கப்பட்டவங்க, பெற்றெடுக்கப்பட்டவங்க சொல்லி காமிக்கிறாரு. இதை இப்படி கவனிக்கும் பொழுது பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாத்தீங்களா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்தான். அப்ப தேவனால பிறந்தது இந்த சரீரமா? இல்ல, புதிய சிந்தனை. அப்போ இந்த புது சிருஷ்டி பாவம் செய்யுமா அப்படின்னா கட்டாயமா பாவம் செய்யாது, முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த புது சிருஷ்டியோட தேவை என்ன? இந்த புது சிருஷ்டியோட தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அழைப்பு என்ன? நல்ல கவனிங்க, சரியான இடம் இது. இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாடம் புரியாமல் போயிடும். இந்த பாடம் புரியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கேட்டுக்கலாம், ஆனால் புரிஞ்சுக்கோங்க கேட்டு. சரிங்களா? அப்போ ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு இது மட்டும்தான் வழி, ரூட். அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க. அப்போ இந்த ஒரு புதிய சிந்தனை பாவம் செய்யாது. காரணம் என்னன்னா, இது கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனால் உயிர் கொடுக்கப்பட்டது இந்த சிந்தனை. அதனால அது பாவம் செய்யாது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய பழைய மாம்ச சுபாவங்களை இந்த புதிய சிந்தனையால மட்டுமே சாகடிக்க முடியும்.
ஏன் சாகடிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம எங்கே போக போகிறோம்? இப்போ பரலோகம் போக போகிறோம். அப்படி பரலோகம் போகும்போது இந்த மாம்ச சரீரத்தோடு சிந்தனையோட பண்ண முடியாதுன்னா போக முடியாதா? பாருங்க, எபேசியரில் 5ஆம் அதிகாரத்தில் 3 படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சார காரணாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனை பொருளாசை காரணமாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக போதும். அப்படின்னா என்ன சொல்றாரு இங்க? சில மாம்ச காரியங்களை காமிச்சிட்டு இதன் அடிப்படை என்ன பண்ண முடியாதா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படின்னா அந்த ராஜ்யத்தில் போக முடியாது, அதை ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்ப நம்முடைய அழைப்பை என்ன? பரலோகத்தில் போய் உட்கார்ந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து ஆளுகை செய்வது. அதனாலதான் 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்லி காமிச்சார். படிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாத்தீங்களா? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இப்ப நான் போகக்கூடிய வேகம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், உங்களுக்கு புரியணும் அது. அப்போ இந்த நியூ கிரியேஷன், புது சிருஷ்டின்றது ஒரு புதிய சிந்தனை ஏன் உருவாக்குனாரு அப்படின்றத இப்ப நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறோம். யார் உருவாக்குனாங்க? யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கேட்டு அவர் மேல விசுவாசம் வச்சு வராங்களோ அவர்களை உருவாக்குவது பரலோக தேவன் உருவாக்கிட்டார். இது பாவம் செய்யாது, எது இந்த புதிய சிந்தனை பாவம் செய்யாது. ஆனா அது எங்க இருக்குது? இந்த பழைய மாம்ச சரீரத்துக்குள்ள இருக்குன்றதை சொல்லி காமிச்சார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன படிச்சிருந்தோம் வசனம்? இப்ப நாம 2 தீமோத்தேயுல எதுக்காக படிச்சிருந்தோம்? நாம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். இதற்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருந்தோன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்படி அவர் கூட நம்ம இணையணும். கரெக்டா? அப்ப அவரு கூட நம்ம இணையணும் அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம தெளிவா இருக்கிறோம். அப்படின்னா தெளிவா இருப்போம். பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பாத்தீங்களா? அப்போ அவருடைய மரணத்துடைய சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கணுமா? அது என்ன மரணத்துடைய சாயல்? அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள் எதை நிமித்தமாக பரலோகத்தின் தேவன் சொன்னார், செய்தார். அந்த மாதிரி நாமும் பரலோகத்தினர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்குள்ளாக நம்மளை இணைத்துக் கொண்டு பாடுகள் படணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம நிறைய டைம் வேதாமத்தில் வசனத்தை கவனிக்கிறோம், படிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவத்தை கவனிக்கும் போது அப்படி நமக்கு தெரியல. புரிஞ்சுங்களா? சரி, அது அவங்க ரூட்டில் போட்டும், நம்ம சத்தியத்தின் ரூட்டில் போவோம். அப்படி போகும் பொழுது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ நம்ம இணைக்கப்பட வேண்டியது உயிர்த்தெழுதலுடைய சாயல். அது என்ன உயிர்த்தெழுதலின் சாயல்? ஒரு கேள்வி வருது இல்லையா? பாருங்க, எதுக்காக உள்ள போயிட்டு இருக்கிறோம்? இந்த நியூ கிரியேஷன், புதிய சிந்தனை எதுக்கு சகோதரரே? அப்படிதானே கேட்குறீங்க கேள்வி. எதுக்குன்னா இது பரிசுத்தமா இருக்குது, இது பாவம் செய்யாது. ஏன் தேவை? அதான் பதில். உள்ள போயிட்டு இருக்கிறோம். ஏன் தேவைன்னா நம்முடைய அழைப்பு பரலோகத்துக்கு போகிறது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அவர் எப்படி இருக்காரு? அவருடைய உயிர்த்தெழுதல் சாயல் இருக்கார். படிக்கலாமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. பாத்தீங்களா? பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம இப்படி இருக்கோம், இனி எப்படி இருப்போம் நமக்கு தெரியல. ஆனா ஒன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட படிங்க. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா என்ன சொல்றாரு இப்போ? ஆனாலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப அவர் எப்படி இருக்காரு? அவர் எப்படி இருக்காரு பாருங்க. 1 பேதுருல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாத்தீங்களா? மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது சரியான ஸ்பிரிட் பாடியிலே இருக்கார். ஆனா நிலைமை என்ன தெரியுமா? அவருடைய நிலைமை எப்படி இருக்காரா? குளோரிஃபைடு கண்டிஷன், மகிமை அடைந்த நிலைமையில் இருக்கார் நம்முடைய ஆண்டவர். சரீரம் என்னவோ பரிபூர்ணமான ஆவிக்குரிய சரீரம். ஆனால் நிலை என்னன்னா அவர் மகிமை அடைந்த நிலைமை.
இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வசனம் டச் பண்ணி மட்டும் பார்க்கலாம் பாருங்க. மத்தேயுல 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். பாத்தீங்களா, பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார் அப்படி சொல்லி காமிச்சார். அப்படின்னா பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாராம். எங்க வாசிக்கிறது? நாம தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாத்தீங்களா, அப்ப எல்லாத்துக்கும் மேல அவர் இருக்காராம். புரிஞ்சுங்களா? அப்ப இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய முக்கியமான நிலை இருக்குது. என்ன நிலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சாகாமை உள்ளவர். புரிஞ்சுங்களா? அப்படின்னா அந்த நிலைக்குள்ளாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கான்னு சொல்லி காமிச்சாரு. அதனாலதான் அவர் எங்க உட்கார்ந்திருக்காராம். படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் சகல அதிகாரங்களை கொடுத்திருக்கார். அவருடைய தன்மைகளுக்குள்ளாக அவர் போயிருக்கார். அப்போ இத சில பேர் தவறா புரிஞ்சுக்கலாம். அப்போ பிதாகிய தேவன் வந்து இது மாதிரி கொடுத்துட்டாரு, அவங்க கூட உட்காந்துருக்காருன்னு சொல்லும் பொழுது 2 பேரும் ஒரு ஆள் இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, கூட யார் உட்காருவாங்களாம் பின்னாடி? கூட யார் உட்காருவாங்களாம் பின்னாடி? மடிமடிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாத்தீங்களா? அப்ப ஜெயிக்கிறவன் என்ன பண்ணுவாங்களா? உட்காருவாங்களாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அதனால இந்த வசனத்தை நம்ம எதுக்காக எடுத்துக்கோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நிலைமை பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நிலைமைக்குள்ளாக அவர் போயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து சாகாமை அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீகமான சுபாவத்துக்குள்ளாக போயிட்டார். இதுதான் முக்கியம். சாகாமைன்னு சொல்லக்கூடிய தெய்வீகமான சுபாவத்துக்குள்ளாக அவர் போயிட்டார். அப்படின்னா அவருக்கு அழிவே கிடையாது அப்படின்னு நிலைமைக்குள்ளாக கடந்து போயிட்டான்னு கவனிக்கிறோம். அப்ப அதே மாதிரி அவர் மாதிரியே யார் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவர்களும் அந்த மாதிரி இருப்பாங்களாம். அது எங்க கன்ஃபார்ம் பண்றாரு? ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாத்தீங்களா? நமக்கும் அதே மாதிரிதான். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமை கனம் அழியாமை, இந்த 3 விசேஷமான ஆண்டுடைய வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இதை தேடணுன்றது சொல்லி காமிச்சிருக்கார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த நிலையில் இருக்காரோ, இப்ப எந்த நிலையில் அவர் இருக்காரு? ஆவிக்குரிய சரீரத்தில் மகிமை அடைந்த நிலையில, இதே நிலையில தான் நம்ம போகணுன்றதா 1 யோவான் 3:2 தெளிவா வாசி முடிச்சுதான் அது விளக்கத்துக்குள்ளாக நம்ம பின் நிறைய வசனங்களை கவனிச்சோம். புரிஞ்சுங்களா? அப்போ இப்போ நாம எப்படி இருக்கிறோம்? பாவம் பட்ட இந்த சரீரம் இருக்குது, ஆனா புதிய சிந்தனை இருக்குது. அப்ப புதிய சிந்தனையுடைய தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புதிய சிந்தனை தான் இந்த பாவப்பட்ட சரீரத்தில் நிறைய பாவங்கள் பாவ சிந்தனை எல்லாம் உள்ள இருக்கும். அதை கம்ப்ளீட்டா முற்றிலுமா அழிக்கணும் அப்படின்னா இந்த புதிய சிந்தனை நமக்கு தேவைப்படுது. நியூ கிரியேஷன் நமக்கு தேவைப்படுது. அப்ப நியூ கிரியேஷன் நமக்கு இல்ல, நாளுக்கு நாள் வளர வேண்டும். இது பூர்ணப்படும் பொழுது நம்முடைய மாம்ச சரீரத்திலிருந்து நாம் மரித்து உயிர் தெழும் பொழுது ஆண்டோட சாயலுக்குள்ளாக இருப்போன்றதா முக்கியமான விளக்கன்ற சொல்லி காமிக்கிறார். மறுபடியும் உங்களுக்காக திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த புதிய சிருஷ்டி எதுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம இப்ப இருக்கிறது பழைய ஆதாமுடைய மாம்ச சரீரம். இந்த சரீரத்தில் எல்லா விதமான சிந்தனைகளும் செய்கைகளும் எல்லாமே இருக்குது. ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், இதைத்தான் ஞானஸ்தானம் வாங்கும்போது எல்லாமே ஒளிஞ்சு போயிடுச்சு நீங்க சொன்னீங்களே சகோதரரே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் ஒளிந்து போயிருச்சு. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய அந்த நாளில்
பழைய காரியம் எல்லாம் போயிருச்சு, ஆனால் இந்த சரீரம் போகலையே. இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? பழைய மாம்ச சரீரம். இதை நான் செய்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆதாமுடைய பாவம் நீக்கப்பட்டது, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் சரீரத்தோட நேச்சர் எப்படிப்பட்ட நேச்சர், எப்படிப்பட்ட சுபாவம்? அது ஸ்டில் பாவம் செய்யக்கூடிய வல்லமை சரீரத்துக்கு இருக்குது. அதை செய்ய விடாமல் தடுக்கணும்னா நமக்கு நியூ கிரியேஷன் தேவை. புரிஞ்சுங்களா? அப்ப புதிய சிருஷ்டி ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சத்துடைய எல்லா விதமான செய்கையிலும் மறுபடியும் வெளியே வராம அதை முற்றிலுமா அழிக்கணும், சாகடிக்கணும். கரெக்டா வசனம் படிக்கலாமா? அப்பதான் புரியும். நீங்க சொன்னீங்கன்னா படிக்கலாம். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாத்தீங்களா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். எப்போ? ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து நம்ம ஒரு புதிய உருவாகி இருக்கோம். அப்படி உருவாகும் பொழுது என்ன அர்த்தம்? புதிய சிந்தனை இந்த பழைய சரீரத்தை உருவாக்கிட்டார். அப்படி உருவாக்க அந்த ஒரு செகண்ட்ல எல்லா பாவங்களும் மன்னிச்சிட்டார். தெளிவா சொன்னார் வசனத்துல, பழையவைகள் ஒளிந்து போயின சொல்லிட்டார். ஆனா மறுபடியும் இதோட தன்மைகள், இது பாவம் செய்யும். அப்படி செய்யும் பொழுது நீங்க எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா, உங்களுக்குள்ள புதிய சிந்தனை இருக்கு இல்லையா? அது என்ன சிந்தனை? நாம் கிறிஸ்துவாக மாறக்கூடிய சிந்தனை தான் புதிய சிந்தனை. அந்த சிந்தனையை தான் ரோமர் 8:29 சொல்லி காமிச்சார். கலாத்தியர் 4:19 சொல்லி காமிச்சார். என்ன சொல்லி காமிச்சாரு? மறுபடியும் வேணா படிச்சுட்டு போலாமா? படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? அந்த புதிய சிந்தனையில என்ன உள்ள வைக்கிறாருன்னா, நாம் கிறிஸ்துவாக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதான் சிந்தனை. புரிஞ்சுங்களா? அந்த சிந்தனை உள்ள வச்சிட்டாரு. இந்த சிந்தனை பாவம் செய்யுமா? இது பாவம் செய்யாது. ஏன் செய்யாது? இது எந்த ஒரு உலகத்திற்குரிய பொருள் மூலமாக உண்டாக்கப்பட்டது அல்ல. இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக பிதாவின் உருவாக்கின ஜீவன், புதிய ஜீவன். இது பாவம் செய்யாது. இதுக்கு தேவை என்ன? பழைய மாம்ச சரீரம் அழியணும். பழைய மாம்ச சரீரம் அழிந்தால் மட்டுமே நம்ம யாரு கூட இணைய முடியும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இணைய முடியுமே தவிர இல்லைன்னா இணைய முடியாது அப்படின்னு தான் நம்ம வாசிச்சோம். எங்க வாசிச்சிருந்தோம்? ரோமர்ல 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசி பார்த்திருந்தோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 யோவான்ல சில வசனங்கள் என்ன அப்படின்னா வாசி பார்த்திருந்தோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த புது சிருஷ்டி என்பது புதிய சிந்தனை. அது என்ன சிந்தனைனா, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவாக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்காரு. எனக்குள்ள கிறிஸ்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயாச்சு. இதுதான் சிந்தனை. இது ஏன் தேவைப்படுதுன்னா, பழைய மாம்ச சரீரம் அழிக்கப்பட வேண்டும், அதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி காமிச்சார். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இதோடைய தேவைகள் என்ன? இது இருந்தாதான் பழைய மாம்ச சரீரத்தின் சிந்தனைகளை அழிந்து நான் புதிய சிருஷ்டியாக பூர்ணப்பட முடியும். உயிர்த்தெழுதல்ல, சரிங்களா? அதுக்கு தேவைப்படுது. அப்படி தேவைப்படும் பொழுது இது எப்படி ஒரு மனிதனுக்குள்ள எந்த சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நம்ம லைட்டாக ஒரு பதில் பார்த்தோம். என்ன பார்த்துருந்தோம்? ஞானஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஞானஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தோம்னா பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. உலகத்திற்குரிய நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் எல்லாரும் சொல்லலாம், நாங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆனால் நல்லா கவனிங்க, முக்கியமான பதில் வச்சிருக்காரு. அந்த ஞானஸ்தானம் செல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதன் போக வேண்டும். போனாதான் அவன் நியூ கிரியேஷன் என்ன பண்ண முடியும்னா உருவாக முடியும். முதல்ல அப்படிப்பட்ட நிலையை அவங்க அடையணும். அப்படின்னா எந்த நிலை? நியூ கிரியேஷன் செல்லக்கூடிய நிலையை அடையணும்னா ஞானஸ்தானத்தை முதல்ல எட்டணும். ஞானஸ்தானத்தை எட்டணும் அப்படின்னா அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் வேதாந்தத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்குது. அதை இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில் இந்த பிளஸ்ஸிங்கை ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. கொடுக்கணும்னா ஒட்டுமொத்த உலகமே பாவி. இதுல விதிவிலக்கெல்லாம் இல்லவே இல்லை, எல்லாருமே பாவிகள் தான். அப்படிதான் வசனம் சொல்லுது. சரிங்களா? படிக்கலாம் பாருங்க. ரோமர்ல 5ஆம் அதிகாரத்துல 17 படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. பாத்தீங்களா? எல்லாரையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்குது. மரணம் யாருக்கு யாருக்கு இருக்குதோ எல்லாருமே பாவிகள் தான். அதான் வேதாமத்துடைய மாற்ற முடியாத சட்டங்கள். புரிஞ்சுங்களா? அதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் வந்து அவர் ஜீவனை கொடுத்து நமக்கு புதிய ஜீவன் சொல்லக்கூடிய புதிய சிந்தனை உருவாக்கி கொடுத்தார். அப்ப அந்த சிந்தனையை நம்ம அடையணும், ரீச் பண்ணணும். இதுதான் கிறிஸ்துவத்தின் அடிப்படையே. கிறிஸ்தவம் இப்படிதான் உருவாகி இருக்கணும், இப்படிதான் உருவாக வேண்டும்.
இனிமேலும் இப்படி தான் உருவாகும். புரிஞ்சுங்களா? இது சட்டம். யார் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, கேட்க செவி உள்ளவன் கேட்கடவன் சொல்லி காமிக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம வேற எதையுமே பேசல. சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நிலையை, எந்த நிலையை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், எந்த நிலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. அப்படின்னா என்ன? புதிய சிந்தனை. இதை ஒரு மனுஷன் அடையணும்னா ஞானஸ்தானத்துக்குள்ள உள்ள போகணும். அப்போ ஞானஸ்தானத்துக்கு உள்ள போகணும் அப்படின்னா அந்த மனிதனுக்கு எந்த மாதிரி ஆசீர்வாதம் தேவைப்படுகின்றது, அதுதான் முக்கியம். அதனால் ஆண்டவரின் மேலே வந்து நிறைய கருணை காமிப்பார், அதெல்லாம் நடக்காது. என்ன மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் இந்த நிலைக்குள்ளாக, ஞானஸ்தானத்தை கடந்து நியூ கிரியேஷன் நிலைமைக்குள்ளாக நம்ம போக முடியுன்றது நமக்கு தெரியணுன்றது தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? இதை புரியறதுக்கு நம்முடைய ஆண்டவர் வந்து நம்ம கூட தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி வச்சுப்பாரு? ஆதாமுடைய சந்ததி எல்லாருமே பாவிகள் தானே, பாவிகள் கூட தொடர்பு வச்சுக்கலாம். ஆனால் பாவிகளுக்கு என்ன பண்ண மாட்டார்னா அவர் செவி கொடுக்க மாட்டாராம். படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. பாருங்க, நம்ம போகக்கூடிய அந்த ரூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஒரு ரூட் மாறினா கூட இந்த சத்தியம் புரியாம போயிடும். புரியுங்களா? புரியாம போச்சுன்னா நீங்க திரும்ப கேளுங்க தயவு செய்து. ஏன்னா இந்த வழி இல்லாமல் பரலோகம் போகவே முடியாது. நீங்கள் எந்த சட்டம் யார்ட்டான எழுதிட்டு வாங்க முடியவே முடியாது. இதை பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய சிந்தனைகள் தான் பைபிளே. அப்போது இப்போ படித்த வாசனை என்ன சொல்லுது? தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் எல்லாருமே பாவிகள் தானே. அப்போது பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார் அப்படின்னா எப்படி தான் இந்த நிலைமை அடையிறது மனிதன்? புரிஞ்சுங்களா? எப்படி தான் இந்த நிலையை மனிதன் அடைவது அப்படின்னா நம்ம சொல்லலாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. எல்லாம் சரியான பதில் தான், ஆனால் பொருத்தமான பதில் கிடையாது. பொருத்தமான பதில் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு உதாரணத்தை வந்து வேதாமத்திலிருந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு உதாரணம் என்ன பண்ணலான்னா வேதாமத்தில் எடுக்க ஆரம்பிக்கலாம். எப்படி எடுக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி, புதிய சிந்தனைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்குமே கிடையாது. எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலுமே அவர்கள் பரலோகம் செல்லவே முடியாது. யார் முதற்கொண்டு? ஆபிரகாம் முதற்கொண்டு, ஆபேல் முதற்கொண்டு எவ்வளவு பரிசுத்தவான் நீங்கள் லிஸ்ட் காமிச்சாலும் ஒரு பரிசுத்தவானும் பரலோகம் செல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? சில பேர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்ன பண்ணுவாங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் பந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, பரலோக ராஜ்யம் என்பது ரெண்டு முக்கியமான பாகங்களில் உள்ளடக்கி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே நேரில் முடிச்சுட்டு நான் பதிலுக்குள்ள உள்ள போகிறேன், வேற பதிலுக்குள்ள. சரிங்களா? பரலோக ராஜ்யம் என்பது ரெண்டு முக்கியமான பாகங்கள் உள்ளடக்கி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன கை பாருங்க. சரிங்களா? இதுதான் பரலோக ராஜ்யம். ரெண்டு பாகம் இருக்கும். மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கு இல்லையா? மேலே இருக்கிறது பரலோகத்திலிருந்து ஆளுகை செய்வது, இந்த கேப்பு. புரிஞ்சுங்களா? கீழே இருப்பது பூமியிலிருந்து ஆளுகை பெற்றுக்கொள்வது. ரெண்டுமே பரலோக ராஜ்யம் தான். அப்போ ஆபிரகாம் எங்கே இருப்பார்? இந்த பூமியில் இருப்பார். புரிஞ்சுங்களா? அவர் பரலோகம்லாம் போகவே முடியாது. நீங்கள் அனுப்பினாலும் நடக்காதது. புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உதாரணம் எடுக்க போகிறோம். என்ன உதாரணம்னா ஆபிரகாம் வச்சு ஒரு உதாரணம் எடுக்க போகிறோம். ஆபிரகாம் ஒரு பரிபூர்ணமான ஒரு பாவி அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். யூதர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. ஆபிரகாம் தகப்பன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது 100% உண்மை. ஆனால் எந்த வகையில் தகப்பன்றது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது, அவர் விசுவாசத்தின் தந்தை. அப்போ அவர் விசுவாசத்துக்கு உண்மையா இருந்தார். அந்த மாதிரி உண்மையா இருந்தால் மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியும். அதுக்கு உதாரணம் தான் ஆபிரகாம். புரிஞ்சுங்களா? அவர் அங்கேயே நிறுத்துவோம். நம்ம அவர் மூலமாக நிறைய உதாரணம் இருக்குது, கவனிக்கலாம். சரிங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஓகே. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஆபிரகாம் ஒரு பாவியாக இருக்கும் பொழுது அவர் மூலமாக ஆண்டோட திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் இருக்கும் பொழுது எப்படி நிறைவேற்றலாம், எப்படி டச் பண்ணலாம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது என்ன பண்ணுறான்னு சொல்லி கவனிக்கலாமா? பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பார்த்தீங்களா? ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, நம்ம ஏன் இதுக்குள்ள வந்திருக்கோம் நீங்க மறந்துடக்கூடாது. சில விஷயங்கள் நான் பேசுறதுனால ஏன் உள்ள வந்திருக்கு அப்படின்னா, இந்த நியூ கிரியேஷன், புதிய சிந்தனை அப்படின்னு நிலைய ஒரு மனிதன் எப்படி அடையலாம், அதாவது ஒரு கிறிஸ்தவன் எப்படி அடையலாம்னு சொல்லி கவனிக்கும் பொழுதுதான் நமக்கு சில பதில்கள் தேவைப்பட்டது. அதனால தான் உள்ள வந்திருக்கோம். அப்படி வரும் பொழுது ஆபிரகாம் உதாரணம் எடுத்து கவனிக்க போறோம். இதான் நிலைமை, கண்டிஷன். புரிஞ்சுங்களா? இங்கே தான் நம்ம தொடர்ந்து பிரயாணம் பண்ண போறோம். அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. ஆபிரகாம் இருக்காரு, அவர் தேவனை விசுவாசித்தார். அவர் விசுவாசிச்ச அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் கிட்ட தேவன் தொடர்பு கொள்ளணும்னா ஆபிரகாமுக்கு முதல்ல என்ன கொடுத்திருப்பார்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஆபிரகாம் என்ன கொடுத்திருப்பார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருபை. புரிஞ்சுங்களா? இதுக்கு உதாரணம் தான் நோவான் சொல்லக்கூடிய மனிதன்.
இதற்கு உதாரணம் தான் நோவான் சொல்லக்கூடிய மனிதன். அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, வசனம் படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாத்தீங்களா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. கிடைச்சதா? அதுல 7:1 படிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, கிருபை கிடைச்சாதான் நீதிமான் அப்படின்னு நிலைமைக்குள்ள ஒரு மனிதன் வர முடியும். சில பேர் சில கேள்வி கேட்டிருக்காங்க, அப்ப ஆபிரகாமுக்கு என்ன ஆகும், யாக்கோபுக்கு என்ன ஆகும்? நீங்க கவலைப்படாதீங்க, திட்டம் இருக்குது. நீங்கள் பாடங்களை தொடர்ந்து நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. நான் பதில் என்ன பண்ணலாம்னா தெளிவுபடுத்துகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, யாருக்காவது இன்னும் தெளிவான பதில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள்கிட்ட காஸ்பிள் சொசைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். 100% பதில் கொடுப்பார், அது இலவசம். சரிங்களா? இப்போ நம்ம பதிலுக்குள்ளே வரலாம். நமக்கு தேவைப்படுது பதில், டைம் இல்லை இப்போது. அப்போ என்ன கேள்வி உள்ள, இந்த நிலையை எப்படி அடையலாம்? எந்த நிலையை? நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி நிலையை எப்படி அடையலாம்னா ஒரு உதாரணம் தேவைப்பட்டிருக்கு. யார் எடுத்திருக்கோம்? ஆபிரகாம் எடுத்திருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதி எண்ணப்பட்டது. எப்படி விசுவாசித்தார்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் விசுவாசிக்கிறதுக்காகவே ஆபிரகாமுக்கு தேவன், பரலோக தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, நோவா சுத்தி பாவிகள் தான் எல்லாமே. ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. கிருபை கிடைச்சதுனால நோவான் எல்லாருக்கும் மத்தியில் நீதிமானா இருக்கிறான்றத ஆண்டவர் கண்டான்றதை சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்போ இந்த நிலையை ஒரு மனிதன் அடையணும்னா அவரை முதல்ல எப்படி கொண்டு வரணுமா? எங்க தூக்கணுமா? அவரை நீதிமான நிலைமைக்குள்ளாக அவரை கொண்டு தூக்கி நிற்க வைக்கணுமா முதல்ல? இது எப்படி நடக்கும் சகோதரரே? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன், எங்களுக்கு புரியலையே. நீங்க கேட்குறீங்களே, நம்ம சொல்றோம் பாருங்க, கவலைப்படாதீங்க. இப்போ என்ன பாருங்க, இது ஆபிரகாம். சரிங்களா? பரலோக தேவன் இருக்கார், ஆபிரகாம் பாவியா இருக்கார். திட்டங்களை கொண்டு போய் இவர்கிட்ட நிறைவேற்றும். அப்படி நிறைவேற்றும் பொழுது இவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது? பாவமாக இருக்குது. இவர் என்ன காமிக்கிறார் இங்கே? கிருபை, கிரேஸ். கிருபையினுடைய முக்கியத்துவம் யாருக்குமே புரியல உலகத்தில். ஆண்டவர் கிருபை செய்வார், கிருபை செய்யற உண்மைதான். கிருபையினுடைய அந்த வேலைகள் என்ன, தன்மைகள் என்ன, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? ஆபிரகாம் இருக்கார், எப்படி தொடர்பு கொள்ளலாம்னா கிருபையை காமிக்கிறார். கிருபையை காமிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய அந்த பாவ நிலைமையை கிருபை மூட ஆரம்பிக்குது. கிருபை மூட ஆரம்பிக்கும் போது கூட என்ன போய் சேர்ந்தது? அவருக்கு ஆண்டுடைய வார்த்தைகள் போய் சேருது. இது கன்ஃபார்மாக நான் சொல்ல விளக்கம் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4 படிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி. பாத்தீங்களா, ஆபிரகாமுக்கு சில தடுமாற்றம் வர ஆரம்பிக்கும் போது, நீங்க வெளியே வாங்க தயவுசெய்து அப்படி சொல்லி வெளியே கூட்டு போய் மேலே பாருப்பா, நட்சத்திரம் இருக்குது, என்ன முடியுமா ஒன்று அல்லன்னு கேட்டார். அந்த மாதிரி சந்ததி நான் டெவலப் பண்ணணும்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் ஆபிரகாமுடைய சிந்தனை பாருங்க. இது ஆபிரகாம். இந்த வார்த்தைகள் ஆபிரகாமுடைய சிந்தனை போய் அங்கே பதிவு ஆகும் பொழுது அந்த கிருபை மூலமாக வார்த்தை உள்ள போகுது. கிருபை போட என்ன பண்ணும்? முதல்ல என்ன பண்ணும்? கிருபை பாவங்களை மூடும், அடுத்த வார்த்தைகள் போய் சேரும். அந்த வார்த்தைகள் கூட ஆபிரகாம் இணைய ஆரம்பிச்சிட்டார். இதாங்க நீதியின் நிலைமை. அதே நிலைமை தான் நமக்கு. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய சிந்தனைகள் பாவமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை வரும். கிருபை வரும் பொழுது பாவங்களை ஆண்டவர் கவனிக்க மாட்டேன்றார். பரவாயில்ல, நான் கவனிக்க மாட்டேன், விட்டுறன்றாரு. சரிங்களா? அப்படி கவனிக்காமல் இருக்கணும்னா கிருபை வேணும். கிருபை வந்த கூட என்ன வரும்? விசுவாசத்தை கொடுப்பார். நம்மகிட்ட அவருடைய வார்த்தைகளை, நம்பிக்கைகளை கொடுப்பார். அந்த வார்த்தைகளை நம்முடைய சிந்தனைகள் முதல்ல டச் பண்ணும் பொழுது ஆபிரகாம் ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு எடுத்தாரு? படிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சிம்பிள். பாத்தீங்களா? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். எப்படி? இது கர்த்தர், இது ஆபிரகாம். கிருபை காமிச்சாரு, பாவம் மூடப்பட்டது, கூட விசுவாசம் போயிடுச்சு. போன உடனே நீங்க சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு நல்ல செயலை விலை காமிச்சார். நல்லா கவனிங்க, நல்ல சிந்தனையை, அந்த செயலை விலை காமிச்சார். அது ரைட், இட் இஸ் ரைட் ஆட்டிடியூட் அப்படின்னாரு. நீங்க பண்ணது சரியான செயல். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் என்னன்னு சொன்னாரு. இப்ப படிங்க கலாத்தியர் 3:6. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாத்தீங்களா? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது நீதி? ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஒரு செயல் வெளியே காமிச்சார் இல்லையா? ஓகே ஆண்டவரே சொன்னார் இல்லையா? அந்த நல்ல எண்ணங்கள், இட் இஸ் ரைட் ஆட்டிடியூட் சொன்னார்.
நல்ல செயல் நீங்க செய்திருக்கீங்க, ரைட் ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒத்துக்கிட்டார் இல்லையா? அந்த ஒத்துக்கிறதா ஆபிரகாமுடைய நீதின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இது எதுக்கு தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே? நம்ம உலகத்தில் இருந்திருக்கோம், நம்முடைய ஆண்டவர் தெரியறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்காரு. கிருபை கொடுத்த உடனே நம்முடைய நிலைமை இப்படிதான் இருந்தது இருக்க போகுது சில பல நிலைமைகள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம், ஒரு வசனம் படிக்கவே புரிஞ்சிடும் பாருங்க. ரோமர்ல 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ. நல்ல கவனிங்க, இதுக்கு முன்னாடி படித்த வசனத்தில் அந்தபடி கிரியைகள் இல்லாமல் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் நிறைய கிரியைகள் செய்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அன்னதானம் பண்ணுறாங்க, நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஆர்ஃபன்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய அதாவது அனாதை ஆசிரமங்கள் வச்சுருக்கிறாங்க, நிறைய மிஷனரிஸ் இருக்குது, நிறைய கிரியைகள் பண்ணுறாங்க. தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒத்துக்க மாட்டாராம். அவ்வளோதான், சிம்பிள். ஏன் ஒத்துக்க மாட்டாரு? கிரியினால யாருமே நீதிமான் ஆக முடியாதுன்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அந்த கிரியை எப்ப செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்தேசிய பற்றிய உண்மைகள் தெரிந்து மனப்பூர்வமாக அந்த கிரியைக்கான லிஸ்ட் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கிரியை செய்யணும் சொல்லி காமிச்சிருக்காரு. நமக்கு அதுக்கு டைம் இல்லை, இன்னொரு நாள் கவனிக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கிருபை இல்லாம கிரியை செய்தீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அப்ப கிரியை இல்லாம கிருபையின் மூலமாக ஒரு மனுஷனை நான் நீதிமான் ஆக்குறேன், அவங்க நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, நான் காமிக்கிட்டமான்றாரு. படிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, இது ரொம்ப ஹைலி வேர்ட்ஸ் பவுல் எழுதியிருக்கிறது. சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அதனால் இந்த இடத்துல நான் வாலண்டரியாக ஸ்லோ பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, கிரியைகள் அதாவது சுயமாக சிந்தனை அடிப்படையில் ஒரு செயல் செய்கிறீங்க இல்லையா, அதனால் யாருமே நீதிமான் ஆக முடியாது. நம்பர் 1. எப்படி ஆக முடியும்னா, கிருபை கிடைச்சாதான் ஆக முடியுன்றார். கிருபை கிடைக்கும் பொழுது நீங்கள் எந்த கிரியுமே செய்ய வேணா, நான் நீதிமான் ஆக்குன்றார். எப்படி ஆண்டவரே பண்ணுவீங்கன்னா, நான் தாவீது உதாரணமாக காமிக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டு நம்ம கூப்பிட்றாரு. அப்படி கூப்பிடும் பொழுது என்ன சொன்னார்? மறுபடியும் படிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ. பாருங்க, கிருபையினால நான் அக்கிரமத்தை மன்னிப்பேன் அப்படின்றாரு. எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, கிருபையினால நான் பாவத்தை மூடுவேன் அப்படின்றாரு. அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றாரு. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். பாத்தீங்களா? அப்போ இங்க தாவீதை முன்னிறுத்தும் பொழுது தாவீது என்ன ஞானஸ்தானம் வாங்கியிருந்தாரா? கிறிஸ்து இயேசுவை தெரிந்து கொண்டாரா? எதுவுமே கிடையாது தானே. அப்போ இதுதான் நமக்கு உதாரணம். இது நமக்கு உதாரணம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சகோதரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி புரிய பாருங்க. கரெக்டாக படிங்க, நிதானம் படிங்க, வீட்டில் நீங்களும் படிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. ஓகே பிரதர், ஸ்பீட் ப்ளீஸ் ஸ்லோ. ஓகே, அப்போ ஆபிரகாம் கிரியினால நீதிமான் கிடையாது, கிருபையினால் நீதிமான். அதை புரிய வைக்கிறதுக்கு நான் யாரை உதாரணமாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னா, யாரை காமிக்கிறேன்? தாவீதை காமிக்கிறேன். தாவீதுக்கு ஆண்டுடைய பிரமாணங்கள் தெரியும். அப்படி பிரமாணங்கள் தெரிஞ்சிருக்கும் போது தாவீது என்ன பண்ணார்? மனப்பூர்வமாக பிரமாணத்தை மீறினார். பட்சைபால்கிட்ட மிஸ்டேக் பண்ணார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சில்ல? ஸ்லோவாக போகிறான்ல? அப்போ பட்சைபால்கிட்ட மிஸ்டேக் பண்ணார். அப்படி பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணுறேன்? கிருபையினால் தாவீதுடைய அக்கிரமத்தை நான் மன்னிக்கிறேன் சொன்னார், பாவத்தை மூடுறேன் அப்படின்னு சொன்னார். இது விருத்த சேதனம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஆபிரகாம் தாவீது இவங்களாம் விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். ஆபிரகாம் தான் விருத்த சேதனத்துக்கு பேசி அவர். அப்போ தாவீது விருத்த சேதனம் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்களும் மட்டும்தான் இதெல்லாம் வருமா? எது வரும்? படிங்க தொடர்ந்து. ரோமர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போது. சரி, இந்த ரோமர்ல கட்டாய ஸ்லோவா போய் ஆகணும். பாருங்க, இது ஆபிரகாம்.
ஆபிரகாமு தாவீது 2 பேர் இருக்கிறாங்க. அப்போது இந்த தாவீதுடைய பாவத்தை நான் என்ன பண்ணேன்னா கிருபையினால் மூடிட்டேன், சரிங்களா, மன்னிச்சிட்டேன், என்னல்ல இப்படின்னு நிறைய சொல்லிட்டு நமக்கு புரிய வைக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்றாரு. அப்போ எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வரும். அது எப்போ வரும்? ஆபிரகாம் விருத்த சேதனம் பெற்றார் இல்லையா, அப்போதான் நான் கிருபை காமிச்சேனா இல்லை அதுக்கு முன்னாடி காமிச்சான்னு கேட்குறாரு. எப்போ காமிச்சாரு? விருத்த சேதனத்துக்கு முன்னாடி. அப்ப அதே மாதிரிதான் நமக்கும் விருத்த சேதனமாகிய ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே கிருபை காமிச்சிருக்காருன்னு சொல்ல வர்றார். அப்படி கிருபை காமிக்கும் பொழுது ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே நம்ம நிலைமை எப்படி இருக்குது? ஆண்டவருடைய கிருபையினால பாவங்கள் அங்க அக்கிரமம் அங்க மூடப்பட்டிருக்கு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இதெல்லாம் எது கடலமா காமிக்கிறாரு? விசுவாசத்துக்கு அடையாளம். இப்படி பாவங்களை மூடிக்கும் பொழுது உங்கள்கிட்ட விசுவாசம் கொடுத்தேன் இல்லையா, கொடுக்கும் பொழுது இப்ப ஆபிரகாம் கவனிங்க, ஆபிரகாமுக்கு இதே நிலைமை தான். கிருபை காமிச்சாரு, பாவங்கள் மூடப்பட்டது, விசுவாசம் போயிடுச்சு, ஆண்டவர் நம்பினார். அதே மாதிரிதான் நம்மளும் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நிலைமையில என்ன பண்ணி காமிச்சாரு? நம்மள பாவங்களை அங்க மூடினாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறார், சரிங்களா. அக்கிரமங்களை மூடினாரு, பாவத்தை மன்னிச்சாரு, விசுவாசம் உள்ள வந்துச்சு. இந்த விசுவாசம் உள்ள வந்த உடனே அன்னைக்கு ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசி வாழ்க்கையை ஓடிட்டார். இன்னைக்கு நமக்கு இந்த விசுவாசம் வந்த உடனே நம்ம எங்க ஓடணும்? விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி ஓடணும். அதுக்குத்தான் நமக்கு கிருபையை காமிச்சு, அதுக்குத்தான் நம்முடைய அக்கிரமங்களை மூடி பாவத்தை மூடினார், மன்னிச்சார். புரிஞ்சுங்களா? சும்மா மன்னிக்கல, நம்ம அப்படியே விடல. அப்ப நாம என்னைக்கு கிருபையினால சத்தியங்களை பெற்றிருக்கிறோமோ நம்முடைய நிலைமை என்னன்னா, விசுவாசத்தை கொடுத்திருக்க, நீங்க ஓடுங்க, யாரை டச் பண்ணுங்க, யாரை தொடுங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஓகே, அப்ப நமக்கு இப்ப பாடமே மறந்துருக்கும். பாடம் மறுபடியும் சொல்றேன். நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. இந்த சிருஷ்டியை உருவாக்குறார். எப்படி உருவாகுனா? கிறிஸ்துக்குள் இருந்தால் என்ன அர்த்தம்? கிறிஸ்தேசனுடைய சட்டத்திட்டங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படின அர்த்தம். புது சிருஷ்டி என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா புதிய சிந்தனை. இந்த புதிய சிந்தனையை எதில் உருவாக்கியிருக்காரு? இந்த மாம்ச சரீரத்தில் உருவாக்கியிருக்காரு. எதுக்கு தேவை? இந்த பழைய மாம்ச சரீரத்தினுடைய எல்லா விதமான பலவீனமான காரியங்களை அழிக்கிறதுக்கு இந்த புதிய சிந்தனை, பரிசுத்தமாக்கப்பட்ட சிந்தனை தேவை. பரிசுத்தமாக்கப்பட்ட சிந்தனை என்ன அர்த்தம்? கிறிஸ்துவாக மாற போறீங்கன்ற எண்ணங்கள் உருவாக்கியிருக்காரு, சரிங்களா. இந்த எண்ணங்கள் பாவம் செய்யுமானா? பாவம் செய்யாது. ஏன்னா அது தேவனே உயிர் கொடுத்துருக்கான்னு சொல்ல வர்றார். அப்படி கொடுத்திருக்கும் பொழுது இந்த சிந்தனையை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அடைய முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருபையினால. கிருபை கிடைச்சா என்ன பிரயோஜனம்? நம்முடைய பாவங்களை மூடுவார், அப்படி எண்ணிக்கொள்ளுகிறார். மூடுவாரா, மன்னிப்புன்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது கூடவே விசுவாசம் நம்மகிட்ட சேரும். விசுவாசம் சேரும் பொழுது என்ன பண்ணுவோம்? கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்க உள்ள போகும் பொழுதா நம்ம நியூ கிரியேஷனா மாற முடியும். புரிஞ்சுங்களா? அப்ப இவ்வளோ சத்தியங்களை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஞானஸ்தானம் சர்வசாதனம் எடுக்க முடியாது. தண்ணீரில் சர்வசாதனம் மூழ்கி எழுந்துக்கலாம் ஞானஸ்தானம் கிடையாது. இந்த பூமியில் எந்த மனுஷனும் தண்ணீரில் சர்வசாதனம் மூழ்கி எழுந்தாங்கன்னா கட்டாயம் எங்கே போக முடியாதுன்னா பரலோகத்துக்கு 100% அல்ல 1000% போகவே முடியாது. இதுதான் பைபிள் சொல்லுது. அப்போ அந்த ஞானஸ்தானம் நெருங்குன்னு சொன்னாவே ஆண்டோட கிருபை கிடைச்சதுனா பாவங்கள் மூடப்படும். விசுவாசத்தில் நம்ம உள்ள கொடுப்பாரு. விசுவாசம் மூலமாக ஆண்டோட சிந்தனைக்குள்ளாக நம்முடைய சிந்தனை இணைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோம். புரிஞ்சுங்களா? கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தாங்க இவ்வளோ கிருபையும் காமிக்கிறார். அப்போ ஏற்றுக்கொள்வதுதான் அந்த நியூ சிந்தனை, புதிய சிந்தனை, புதிய சிருஷ்டின்னு சொன்னார். அந்த சிந்தனை உள்ள உருவாகிச்சு அப்படின்னா இந்த பழைய மாம்சரத்தை முற்றிலுமாக அழிக்க ஆரம்பிச்சிடாது. எப்படி அழிக்க ஆரம்பிக்கும்? இப்போ மறுபடியும் படிங்க. ரோமர் 8:13. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளோ தூரம் இந்த பாடம் தேவையா? எக்ஸ்பிளனேஷன் தேவையா? நம்ம கருத்தில் தூச்சிட்டு போனால் போதுமே, நிறைய உபவாசம் இருந்தால் போதுமே யோசிக்கலாம் இல்லையா? இதில் நமக்கு அன்வான்ட் கொஸ்டின் சிந்தனைகள். இதில் எதுவுமே எந்த ரூட் மூலமாக பரலோகம் போக முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்லி நியூ கிரியேஷன் மட்டும்தான், சரிங்களா. அப்போ நியூ கிரியேஷனுடைய சரியான வலிமை என்னன்னு சொல்லி நமக்கு புரியும். வலிமை, ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி நமக்கு புரியணும். அந்த நியூ கிரியேஷனை
ட்ரெயின் பண்ணுற முக்கியமான ட்ரெயினர் யாருன்னு தெரிஞ்சாதான் அந்த நியூ கிரியேஷனுடைய வலிமை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ ரோமர் 8:13 வந்து தெளிவாக சொன்னார். ஆவியின்படி என்ன பண்ணணும்னா மாம்ச செய்கையில் அழிக்கணும், அப்போ தான் பிழைப்பெறுகள் சொல்லி காமிச்சார். இந்த நியூ கிரியேஷன் சாகவே சாகாது, ஆனால் அது வளர வேண்டும், க்ரோ ஆகணும். க்ரோ ஆகாமல் விட்டுட்டிங்கன்னா அது உருவாக்குன நோக்கம் நம்மக்கிட்ட பயன்படாமல் போயிடும். அதனால தான் எல்லா இடங்களிலுமே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு, நமக்குள்ளே உருவாகின அந்த புது சிருஷ்டி ஒரு கருவாக இருக்கும் பொழுது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகணுமா. படிக்கலாமா? ரோமர் 12:2 ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாத்தீங்களா? அப்போ நாளுக்கு நாள் இந்த புதிய சிஸ்டேனாரனா வளரணுன்றதை அங்க சொல்லி காமிக்கிறார். அதே மாதிரி 2 கொரிந்தியர்ல 4:16 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அடிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாத்தீங்களா? அப்ப உள்ளான மனுஷன் இருக்காங்களா? அப்ப 2 மனிதர்கள் இருக்காங்க ஒரு சரீரத்தில். மறுபடியும் பாருங்க, முக்கியமான டாக்டரின் கொள்கைகள் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, ஒரு சரீரம் 2 மனிதர்கள், பழைய சிந்தனை புதிய சிந்தனை. இந்த புதிய சிந்தனைக்கும் பழைய சிந்தனைக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் சொல்லி காமிக்கிறாரு. அப்போ இந்த போராட்டத்தில் புதிய சிந்தனை மட்டுமே ஜெயிக்கணுன்றதா அவனோட விருப்பன்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த போராட்டத்தை வந்து இன்னொருத்தரும் கொடுப்பார். ஒன்று கொடுக்கறது எதுனா, நமக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷனையே போராட்டத்தை கொடுப்பானா. பாருங்க, கலாத்தியரில் 5:00 படிங்க. கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய மனுஷன், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புதிய சிருஷ்டியாகிய புதிய சிந்தனை என்ன பண்ணுவாங்கன்னா, வளரக்கூடாதுன்னு சொல்லி இங்க போராடுவானா பழைய மனுஷன், இந்த சரீரம். ஆனா இந்த புது சிருஷ்டியோட ட்ரெயினரே வேற. அது யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது பற்றி நம்ம படிக்க போகிறோம், அதான் முடிக்க போகிறோம் படிச்சு. சரிங்களா? அப்படி இந்த புதிய சிருஷ்டியை ட்ரெயின் பண்ண நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த போராட்டம் யாருக்கு? இந்த புது சிருஷ்டிக்கும் பழைய அந்த மனுஷனுக்கும் போராட்டம் இருக்குது. இந்த பழைய மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு பெரிய டீம் இருக்குதான். யார் அந்த டீம்? படிக்கலாமா? பாருங்க, எபேசியர் 6:12 எபேசியர் 6:12 முதல், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா? அப்போ இந்த பழைய மனுஷனுக்கு உதவி செய்கிறதுக்காகவே யார் இருக்காங்களா? வான மண்டலத்தில் உள்ள எல்லா சேனைகளும் இருக்கிறாங்களா? அப்போ நம்முடைய போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம்! கிறிஸ்துவ வாழ்க்கை என்ற அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரண வாழ்க்கை அல்லவே அல்ல. சாதாரணமாக ஒரு மனிதன் கிறிஸ்துவாக மாறவே முடியாது. கிருபை கொடுத்திருக்காரு, அந்த கிருபையில் விசுவாசம் கிடைக்கும். அந்த விசுவாசத்துக்கு உண்மையாக இருக்கணும். காரணம் என்னன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானே தவிர வேறு எதனாலும் கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் நல்லா வெளி உலகத்தை கவனித்து பாருங்கள். அது வந்து எப்படி பாருச்சு, மனுஷனுடைய சித்தம், ரத்தம், புத்தி, யுக்தி இதெல்லாம் உள்ள வந்து உண்மையாக எப்படி போக முடியுன்றது தெரியல. ஏதாவது ஒரு இடத்துல நியூ கிரியேஷனை பற்றி பேசுகிறாங்களான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேள்விப்பட்டிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. புரிஞ்சுங்களா? அப்போ நியூ கிரியேஷனை பற்றி இன்னும் ஆழமான பிரம்மாண்டமான உண்மைகள் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நீங்கள் கொடுக்க வந்திருக்கோம். சரிங்களா? மறந்துடாதீங்க. அப்படின்னா இந்த புதிய சிந்தனைக்கு 2 முக்கியமான எதிரிகள் இருக்கிறாங்க. ஒன்று உள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷன், இன்னொன்று வெளியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சாத்தனுடைய அந்த கூட்டம் இருக்குது. இது 2 பேர்ந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்முடைய இந்த புது சிருஷ்டி நாளுக்கு நாள் வளர்ந்தே ஆக வேண்டும் என்றதை நம்முடைய அடையசுகிறது ரொம்பவும் தெளிவான பண்ணிக்காருன்னா சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்ல வராது. சரிங்களா? அப்போ இந்த தோல்விக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதை குறித்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். பாருங்க, மறுபடியும் படிங்க. ரோமர் 8:13. ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அது என்ன மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்னா இந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் மறுபடியும் வெளியில வரும் பொழுது பாருங்க, 2 பேதுரு 2:22 2 பேதுரு 2:22 நாய் தான் கக்கினதை தின்னவும். மறுபடியும் படிங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும். பாத்தீங்களா? நாய்
தான் கக்கினதை தின்னவும். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. யாருக்கு? மேலிருந்து படிங்க, மறுபடியும் 20 படிங்க. 20ஆம் வசனம் முதல். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. ஒன்ஸ் வந்து இந்த அறிவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். பாத்தீங்களா? இந்த புது சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு நியூ மைண்ட் சிந்தனையை நமக்குள்ள உருவாக்கிட்டார். இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா மறுபடியுமாக அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் இந்த மாம்சம் தான் உதவி செய்யும். பழைய வாழ்க்கையில போகிறதுக்காக சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டோம்னா நிலைமை என்னன்றதா 22 படிச்சு ரொம்ப டேஞ்சரஸ் வசனம். நீங்களே வீட்டில் நிதானமாக படிங்க, அப்போதான் அதோட வழி நம்மளுக்கு புரியும். அப்போ இந்த மாம்ச சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5:19 படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவையானவைகளே. பார்த்தீங்களா? முதலானவைகள். இது எந்த மனுஷனுக்குள்ள இன்னைக்கு இல்லைன்றதை யோசிச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம யார்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்ல வரல, ஆனால் எல்லாருக்குள்ள இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனால் இது வெளியில் வரும். ஏன்னா காலங்கள் சூழ்நிலைகள் அப்படி தான் போயிட்டு இருக்குது. உண்மை சத்தியம் தெரியாதா இந்த சுயநலம்ன்றது வெளியே போய் கிறிஸ்தேசனுடைய அன்பை பரிபூர்ணமாக என்ன பண்ண முடியும்னா நம்ம பகிர்ந்து கொண்டு அநேகருக்கு சாட்சியாக வாழ முடியும். அப்போ இந்த நியூ கிரியேஷன் நாளுக்கு நாள் வளர வேண்டியது கட்டாயம் வளரும். அப்பதான் இந்த பழைய மாம்ச சரீரம் அழியும். நம்ம இந்த நியூ கிரியேஷனை பூர்ணப்படுத்தி உயிர் தெழுதல்ல அவருடைய சாயல் அணிந்து கொள்ள முடியும். அப்போ நியூ கிரியேஷன் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தெளிவான பதில், நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் இந்த நிலை கட்டாயமாக தேவை. இல்லை மாற்று கருத்துக்கு இடமே இல்லைன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. ஆனால் நியூ கிரியேஷனை பற்றி நமக்கு அநேகருக்கு தெரியலன்றது வேதனையாகக்கூடிய காரியங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நல்ல ட்ரெயினர் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்போ யாருன்னு சொல்லி நம்ம கவனிக்க போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. இந்த புதிய சிந்தனை எல்லாம் கவனிங்க. இந்த புதிய சிந்தனை தானாக வளராது, வளரவும் முடியாது. ஆனால் அது மறிக்காது. அப்போ அது என்ன பண்ணணும்னா அதோடைய கம்ப்ளீட் எண்ணங்களை புது சிஸ்டருக்கு இல்லையா, அது வந்து தெய்வீகமான பிரமாணங்களுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கணும். அப்படி ஒப்புக் கொடுக்கறதுக்கு அதை வழிநடத்தினர், ஆலோசகர், கவுன்சிலர், பெஸ்ட் டீம்மேட் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன்னா அவர் தான் பர்ஃபெக்ட் கிரியேஷன் இந்த பூமியில். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுங்களா? அவர் தான் சரியான படைப்பு இந்த பூமியில். எல்லா நேரங்களிலுமே அவர் பரிபூர்ணமான ஒரு மனிதனாக செயல்பட்டவன் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அப்படிப்பட்டவர் மூலமாக தான் நாம் நம்முடைய புது சிருஷ்டியை வளர்த்து கொள்ள முடியும். அதாவது புதிய சிந்தனை வளர்த்து கொள்ள முடியும். இந்த புதிய சிந்தனை வளரதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷன் அவனுடைய செய்கைகள் அழிந்து பூரணப்பட்டு பர்ஃபெக்ட் ஹார்ட் கண்டிஷன் உருவாகி மரித்து உயிர் தெழுதல்ல அவருடைய சாயலுக்குள்ளாக இணைய முடியுமே தவிர இல்லைன்னா இல்லவே இல்லை. இது சட்டம், பிரமாணம் மாற முடியாது. அப்போ அந்த பெஸ்ட் கவுன்சிலர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை அப்பாயிண்ட் பண்ண ஒருத்தர் இருக்கிறார். இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ண போறேன்னா ஒரு வசனத்தை படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாத்தீங்களா? அவரே யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். தேவனால அவரை உருவாக்கியர் மூலமாக நமக்குனா யாருக்கு? இந்த நியூ கிரியேஷனுக்கு. புரிஞ்சுங்களா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரா? படிங்க. ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவ்வளவுதாங்க. இந்த ட்ரெயினரை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த புது சிருஷ்டி பர்ஃபெக்டாக வளரும். அதே நேரத்தில் நிறைய பேர் சொல்லலாம் எனக்குள்ள கூட அந்த சிந்தனை இருக்குங்க பிரதர்னு சொல்லலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த புது சிருஷ்டி இந்த பூமியில் விரும்புறது ஒன்னே ஒன்று மட்டும்தான். இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். எந்த எண்ணங்கள்? ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா? பவுல் சொல்றார் உள்ளான மனுஷன் யாரு? நியூ கிரியேஷன்.
அதான் பவுல் சொன்னார் 2 கொரிந்தியர் 4:7. மறுபடியும் படிங்க அந்த வசனம். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா, பவுல் சொல்லிட்டார் எங்க 2 கொரிந்தியர் 4:7 இந்த பொக்கிஷங்களை, எந்த பொக்கிஷங்களை? நியூ கிரியேஷன் சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான பொக்கிஷங்களை இதே சரீரத்தில் மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம் அப்படி சொன்னவர் தான் அந்த வசனத்தை சொல்லி காமிச்சார். எந்த வசனத்தை? இதுக்கு முன்னாடி படிச்சது படிங்க. ரோமர் 7:22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னா இந்த புதிய சிந்தனை எதை மட்டும்தான் விரும்பும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிரமாணங்கள், சட்ட திட்டங்கள் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படிவன். இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் நியூ கிரியேஷன், புதிய சிந்தனை. அதுக்கு மாறா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், என்னெல்லாம் பண்றேன், நிறைய பண்றேன், சொல்ல முடியாது இதெல்லாம் பண்றேன், இதுல எதுவுமே நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது இந்த புது சிருஷ்டியை தவிர. புரிஞ்சுங்களா? அப்ப புது சிருஷ்டிக்கு பெஸ்ட் அடையாளமே அது எங்க இருக்குதோ அதை வெளியே காமிக்கும். அது எங்க இருக்குது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். புரிஞ்சுங்களா? அப்ப கிறிஸ்துவை வெளியில காமிக்கிறதான் புது சிருஷ்டிக்கு அடையாளம். அப்ப கிறிஸ்து என்ன காமிச்சார் வெளியில? கிறிஸ்து பிதாவாகிய தேவனை காமிச்சார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லிட்டு ஆண்டோடைய தெய்வீகமான பிரமாணங்கள் ஃபுல்லா காமிச்சு அதை கேட்டபடி வாழ்ந்து மரித்தான் பார்க்கிறோம். அந்த மாதிரி தான் நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஆண்டோடைய பிரமாணத்தின் மேல பரிபூர்ணமான விருப்பங்களை காமிக்கும் பொழுது இந்த இருதயம் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வரும், பரிபூர்ணமான கண்டிஷனில் மாறும்னு சொல்லி காமிச்சிருக்காரு. இப்படி மாறுறதுக்கு தான் ட்ரைனர் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சகல அதிகாரத்தையும் படித்தவர். வானத்திலேயும் பூமியிலும் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லா ஞானத்துக்கு மேலான ஞானம் இருக்குது. அவரை மிஞ்சின எந்த அதிகாரம் கிடையாது, எந்த ஞானமும் கிடையாது. அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய முக்கியமான வழிகாட்டின்றத நமக்கு நிறைய வசனங்கள் சொல்லி காமிக்குது. அப்ப அவர் நமக்கு எப்படி வழிகாட்டுவாரா? அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இது என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒவ்வொரு அர்த்தத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் என்றதை உறுதிப்படுத்த முடியும். இந்த புது சிருஷ்டியாகிய சிந்தனை நம்மகிட்ட இல்லை அப்படின்னா பரலோகத்துக்கு எந்த ஜீவனும் போக முடியாது. புரிஞ்சுங்களா? இது உலகத்தில் கொடுக்கப்பட்ட பொதுவான வாய்ப்பு. ஆனால் உலகம் பரலோகம் போக முடியாது. கிறிஸ்துவர்களாகி நம்மளும் போக முடியாது, நானும் போக முடியாது. புது சிருஷ்டி பூர்ணப்பட்டால் மட்டுமே போக முடியுன்றதை சொல்லி காமிக்கிறாரு. இந்த வாய்ப்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்குமே கிடையாது. புரிஞ்சுங்களா? அதனால கிறிஸ்தவர்கள் அநேகருடைய தவறான கருத்துக்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாம்ச சரீரத்திலிருந்து நாம் பூர்ணப்படாமையே அன்பின் மூலமாக, கிருபையின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக, நம்ம செய்யக்கூடிய நற்கிரைகள் மூலமாக பரலோகம் போயில நினைக்கிறாங்க. வேதத்துக்கு 100% அல்ல, 1000% புறம்பான, முரணான, தவறான உபதேசங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதோட தேவை என்ன? அது பழைய மனுஷன் சாகடிக்கும், வேறு எதுவுமே சாகடிக்காது. அப்போ இந்த புது சிருஷ்டி பழைய மனுஷன் சாகடிக்கணும்னா நல்ல ட்ரெயினர் தேவைப்படுறாரு. ட்ரெயினர் நம்முடைய ஆண்டு ஏசுகிறது 4 முக்கியமான ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்துருக்காரு நம்மகிட்ட. என்ன கொடுத்துருக்காரு? அவரே நமக்கு தேவனால ஞானம். அது என்ன ஞானம்? யோசிக்கணும். முடிக்க போகிறோம் நம்ம, சரிங்களா? அது என்ன ஞானம் சொல்லி யோசிங்க அப்படின்னா, இந்த ஒரு விளக்கத்தை மட்டும் சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் குரூப்பில் போடுங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னு போடுங்க. அது கட்டாயமாக ஜீவனுக்குள்ள நம்மளை ஜீவனோட வெற்றி சாகடிக்கும். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. புரிஞ்சுங்களா? மறந்துடாதீங்க. ஞானம் என்பது என்ன? படிங்க. யாக்கோபு 3:17 படிங்க. 3:17 படிங்க. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும். பாத்தீங்களா? சிம்பிள், முடிஞ்சிருச்சு. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமானது முதலாவது சுத்தம் உள்ளதாயும் அப்படின்றார். ஃபர்ஸ்ட் பியூர் அப்படின்றார். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ வேத ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க, வேத நல்லா கணித்து பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம யாருமே தப்புன்னு சொல்ல போறது கிடையவே கிடையாது. ஆனால் எல்லாம் சொல்றது தப்பு தான். புரிஞ்சுங்களா? அப்ப எப்படி சொல்லு சரி பார்த்தீங்கன்னா, பரத்தில் வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்குதா? முதலாவது சுத்தம் உள்ளதாயும் அப்படின்றார். என்ன அர்த்தம் சரி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த விளக்கம் சரியா இருக்கா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல மேலேருந்து வருதான். புரிஞ்சுங்களா? அந்த ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ளாக உள்ள வரும் பொழுது பரத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு மனிதன் எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரி ஞானம் உள்ள வந்த உடனே நம்ம செயல்பட ஆரம்பிக்கணுமா? உங்களுக்கு இன்னும் புரியல, விளக்கம் சொல்றேன் பாருங்க. பரத்தில் பரமபிதா இருக்கார், நான் பாவியா இருக்கிறேன், என்ன அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது அவருக்கு என்ன புரியும்? என்ன புரியும்னா, என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம், தகுதி என்ன, அடிப்படை என்ன,
நான் எப்படி ஓடுவேன், ஓட மாட்டேன், எப்படி சோர்ந்து போவேன், எப்படி உண்மையாக இருப்பேன், எப்படி அசுத்தமானவங்களை யோசிப்பேன், எப்படி பசுத்தமான யோசிப்பேன், இப்படி எல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் கிட்ட ஆண்டோடைய வேத வாக்கியம் உள்ள வந்தது அப்படின்னா அந்த வசனத்தின் மூலமாக அவனுடைய சிந்தனைகள் முதல்ல யோசிக்கணும், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி யோசிக்கிறதுக்கு பேர் தாங்க நியூ கிரியேஷன். இப்படி தான் யோசிக்குமா? இந்த ட்ரைனிங்கை சொல்லி கொடுக்கிறதா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த மாதிரி சிந்தனைகளை போகும் பொழுதுதான் நம்மளை அசுத்தமான காரியங்களை தலையிடாமல் எச்சரிப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கமா இந்த நியூ கிரியேஷன். அதுக்கு தாங்க நியூ கிரியேஷன் தேவை. புரிஞ்சுங்களா? அப்போ அன்ஹோலி, அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்படின்னு சொல்லும். நிறைய வசனம் ஏசியால நமக்கு இருக்குது, நமக்கு தெரியும். புரிஞ்சுங்களா? அப்போ புது சிருஷ்டியாக நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய ட்ரெயினர் நமக்கு என்னவா இருக்காருன்னா ஞானமா இருக்கார். ஏன்னா இந்த பூமியில அவரை போய் வாழ்ந்து காமிச்சார், ஞானவானாக இருந்தார். புரிஞ்சுங்களா? அப்படி அவர் இருக்கும் பொழுது அவரை பற்றி நல்லா தெரியும், அவரை அனுப்பினவர் என்ன சொல்றாருன்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரிதான் நமக்கும் இந்த பரிசுத்தமான சத்தியங்களாகிய ஞானம் உள்ள வரும் பொழுது நம்மளை பகுத்தறிவுக்குள்ள முதல்ல கொண்டு போகும். நான் எப்படிப்பட்ட மனிதன், என்ன செய்துட்டு இருக்கிறேன், வசனத்துக்கு பரிபூர்ணமா மனிதர்களை பார்க்காம, சமுதாயத்தை பார்க்காம, சபையை பார்க்காம, உலகத்தை பார்க்காம, படிப்பை பார்க்காம, நான் வசனத்தில் உண்மையை மட்டும் பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை என்கிட்ட இருக்குதா? நான் உலகத்துக்கு பயப்படுறேனா இல்லையா? ஆண்டோட வேதத்துக்கு மட்டும் தான் பயப்படுறேனா, ஆண்டோட வேதத்துக்கு மட்டும் தான் பயப்படுறேனா அப்படின்றத பார்க்க சொல்லுமா. இப்படி தான் ஆதிகள் அப்போஸ்தலர் பார்த்தாங்க. ஆதிகள் அப்போஸ்தலர் பரிசேயர் செய்கிற மாதிரி கூட நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நாங்கள் தேவனுக்கு பயப்படணுமா இல்லை உங்களுக்கு பயப்படணுமா, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் கேட்டாங்கல்ல. காரணம் என்னன்னா புது சிருஷ்டி, புதிய சிந்தனை, புதிய சிந்தனை வலிமை வேற மாதிரி இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தருக்குமே அதுக்கு தகுதி இருக்குது, தகுதி ஆக்கியிருக்காரு, ஆக்குவார் இன்னும் கூட. புரிஞ்சுங்களா? இது ஒரே லைன்ல இந்த ஞானத்தை பத்தி முடிக்கிறேன். சரிங்களா? அடுத்து உள்ள வாங்க. ரெண்டாவது என்னது? நீதி. நீதி என்ன அர்த்தம்? ரைட் ஆக்ட், ரைட் ஆட்டிடியூட் அப்படின்னா நல்ல செயல், சரியான செயல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் சரியான செயலை செய்து காமிச்சார். அதே மாதிரி தான் இந்த நியூ கிரியேஷனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான செயலை எப்பொழுதுமே செய்யணுமா. அப்போ இன்னைக்கு உலகத்துக்குள்ளே நாம் கிறிஸ்தவம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் இல்லையா? எல்லாரும் யோசிக்கணும், ஆண்டவரே எங்களுடைய அழைப்பு இப்பேற்பட்டது, ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையுமே சரியா இருக்கணுமா ஆண்டவரே. ஆமாம், ஏன்னா ஆபிரகாம் விசுவாசித்தான். நான் ஏற்கனவே சொன்னல உங்ககிட்ட பாருங்க, கலாத்தியர் 3:6 படிங்க. கலாத்தியர் 3:6 அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாத்தீங்களா? ஆபிரகாம் விசுவாசித்தான் என்ன அர்த்தம்? ஆபிரகாம் கிட்ட அவனுடைய வார்த்தை போச்சு, அந்த வார்த்தையை சிந்தனை ஏற்றுக்கொண்டார், சரியான செயலை காமிச்சார், நல்ல ஆட்டிடியூட், ஆக்ட், செயல்பாடுன்னு சொல்லி காமிச்சார். அந்த மாதிரி இந்த நியூ கிரியேஷனாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளுமே எப்பொழுதுமே வேத வசனத்துக்கு இசைவா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு செயலை காமிக்கணும்னா எண்ணங்கள் முதல்ல பரிசுத்தப்படணும் அப்படின்றதையும் சொல்லி காமிக்கிறாரு. அப்போ பரிசுத்தப்படும் பொழுது சரியான செயலை செய்வோன்றதும் சொல்லி காமிச்சார். அடுத்தது பரிசுத்தமும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, பரிசுத்தமும் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, யோவான்ல 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பாத்தீங்களா? உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, கரெக்டா 2 நிமிஷம் முடிக்க போறாங்க. கவனிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக சொல்லும் பொழுது, சத்தியம் உள்ள வரும் பொழுது நம்மளை அசுத்தமானதை தொட விடாது அது. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு அவரே பரிசுத்தம் சொல்லும் பொழுது நம்மளை இந்த பூமியில் என்ன பண்ணணும்னா உலகத்தினுடைய அசுத்தங்களை தொட விடாமல் தடுக்கும் பரிசுத்தம். அப்போ செப்பரேஷன், பரிசுத்தம் என்பது செப்பரேஷன் சொல்லி காமிக்குது. அதனால தான் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இதெல்லாம் இந்த நியூ மைண்டை நல்லா ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக தான் இந்த பழைய சரீரத்தை, பழைய சிந்தனையை கம்ப்ளீட்டாக சப்மிஷன், கீழ்ப்படிதலுக்குள்ள அது ஒடுக்க முடியும். அதுக்கு நியூ கிரியேஷன், நியூ மைண்டு கட்டாயமாக தேவைன்றதான் சொல்லி காமிக்கிறாரு. அப்போ நம்முடைய ட்ரெயினர், பெஸ்ட் ட்ரெயினர், அகில உலகத்தில் இல்லை பரலோகத்தில் கூட எல்லா வகையிலுமே பெஸ்ட் ட்ரெயினர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்றார்,
அவரே நமக்கு பரிசுத்தம் சொல்லி சொல்லும் பொழுது, அந்த பரிசுத்தம் உள்ள வரும் பொழுது நம்மளை செப்பரேஷன் பண்ணும், பிரித்து எடுக்கும் சொல்லி காமிக்கிறார். எப்படி பிரித்து எடுக்கும்? நான் உலகத்தை நல்லல்ல, உலகத்தை அசுத்தத்தை தொடரல, ஆனால் உலகத்துக்கு என்ன காமிச்சேன்ல, நான் மறிச்சேன்ல, அந்த மாதிரி தான் உலகத்தின் காரியங்கள் நீங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அடுத்து படிங்க. மீட்புமானார். மீட்புமானார். அன்புக்குரிய சகோதரர்களே, அது என்ன மீட்புமானார்? ரிடம்ஷன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால நம்மளை மீட்டெடுக்கப்பட்டோம். சாதாரண கிடையாது, அவர் உயிரை கொடுத்ததுனால மீட்டெடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எதிலிருந்து? ஆதாமுடைய பாவத்தில் மீட்டெடுத்து உட்கார வச்சிட்டார். இன்னும் முழுமையான மீட்புக்குள்ள நம்ம போகவில்லை. அதனால ரட்சிக்கப்பட்டீங்களா கேட்ட உடனே ஆமான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வேதத்தினுடைய அறிவில்லாத தெளிவில்லாத வார்த்தைகள். நாம் இன்னும் முழுசாக ரட்சிக்கப்படவே கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்போ ரட்சிக்கப்படனாவே முதல்ல நாம கிருபை பெற்றிருக்கணும், விசுவாசம் பெற்றிருக்கணும், நல்ல நிலைமைகளை வந்திருக்கணும், நீதின்ற நிலைமைகளை வந்திருக்கணும். அந்த நிலைமை நம்மளை ஆண்டோட கொண்டு போகும். அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் தான் நியூ கிரியேஷன். இவ்வளோ இருக்குது. இதில் எல்லாமே கிறிஸ்துவமே கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே மீட்புன்னு சொல்லும் நல்ல கிடையாது. கடைசி ஒரு முக்கியமான விஷயம் படிக்கும் பொழுது, மீட்புன்னு சொல்லும் பொழுது, நம்மளை மீட்டெடுக்கலான்னு சொல்லும் பொழுது, அது முதல் நிலை என்னன்னா, ஆதாமுடைய பாவத்தை மீட்டெடுத்தார், வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே நாளுக்கு நாள் இந்த பழைய மாம்ச சரீரங்கள் எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எண்ணங்கள் தான் இந்த மாம்சம் ஊறி போயிருக்குது. இதுல இருந்து நாளுக்கு மீட்டெடுப்பாராம். ஒரு உதாரணம் வேதத்தை வாசிக்கலாம் பாருங்க. கரெக்டா எல்லா ஜனங்களும் இன்னைக்கு அழுகுறாங்க. ஆனால் புது சிருஷ்டி என்ன பண்ணுன்னா அழாது. அந்த அழுகையை சந்தோஷம் மாற்ற முயற்சி பண்ணும். அது பண்ணுமா? படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. பாத்தீங்களா? இப்போ எல்லா ஜனங்களும் வேதத்தோட அறிவில்லாதனால நான் அழுறது தப்புன்னு சொல்லல, அது மனிதனுடைய இயல்பு, கட்டாயம் அழுகணும். ஆனா நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஆனா ஐயோ நீங்க போயிட்டீங்களே அப்படி அழுவாங்க, அதெல்லாம் இயற்கை, நான் தப்புன்னு சொல்லல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் படிங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், அதாவது செத்து போயிட்டாங்கல்ல அவங்க நிமித்தமாக அப்படின்றாங்க, நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நம்பிக்கை உள்ளவனா இருக்கணும். அப்ப உலகம் நம்பிக்கை இல்லாம அந்த டைம்ல தங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க, வெளிப்படுத்திடுறாங்க. ஆனா நியூ கிரியேஷன் என்ன பண்ணா, அது அழுகும். மாம்சம் இருக்கு இல்லையா, அழுகும். ஆனா நம்பிக்கையை வெளிப்படுத்தி காமிக்குமா? அது எப்படி? கட்டாயமா இன்னும் கொஞ்ச நாள் உயிர் தெழுதல் இருக்குது அப்படின்னு காமிக்குமா? அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, மீட்புன்னு சொல்லும் பொழுது உலகம் ஏதோ ஒரு சிந்தனைக்குள்ள உள்ள அடங்கி உள்ள அடைபட்டிருக்குது இல்லையா, அந்த மாதிரி எல்லா விதமான காரிலிருந்து இந்த புது சிருஷ்டி வெளியில் வரும், வெளியே கொண்டு வருவார் ஆண்டவர். எல்லா வகையிலுமே நம்பிக்கையை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே இது காமிக்குமா? புரிஞ்சுங்களா? அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் உலகத்தினுடைய முடிவு, இன்னும் கொஞ்ச நாளில் உயிர் தெழுதல், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அழைப்பு முடிஞ்சிடும். உலகம் பிரம்மாண்டமாக அழிய போகுது, ஆச்சரியமா அழிய போகுது. இது எல்லாமே துல்லியமாக வேற இருக்கப்பட்ட சத்தியங்கள் அப்படின்றத இந்த புதிய மைண்ட் கிரகிக்க ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். அதை கேட்டபடி தன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். எப்படி மாத்தும்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, என் ஜீவனா, இந்த சரீரத்தை ஒடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முற்றிலுமாக கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமையை இந்த புது சிருஷ்டி மட்டுமே பெற்றிருக்குமா? அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தாங்க இந்த நியூ கிரியேஷன். இது தெரியாம தான் உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் காப்பாற்றன்னு சொல்லி ஆண்டவர் மேலேயே பழி போட்டுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? படிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாத்தீங்களா? நான் என்ன சொல்லியிருக்கணும் அது கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க என்ன நன்மைகள் செய்து நான் கேட்க போறதில்லை, நான் என்ன சொன்னனோ நீங்க அதை கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களான்னு கேட்பார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நாம் பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி அப்படின்னு தலைப்பு பார்த்தோம். புது சிருஷ்டினா என்ன அர்த்தம்னா, நியூ மைண்ட், புதிய சிந்தனை சொல்லி காமிச்சார். புதிய சிந்தனை இருக்கும்போது பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு சொன்னார். எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த புதிய சிருஷ்டின்றது எப்படி உருவாகுனா, கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். சிம்பிள். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது என்ன அர்த்தம்? அவருடைய சட்டத்திட்டங்கள், பிரமாணங்கள் அதுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள நியூ மைண்டை உருவாக்குன்னு சொன்னார். இந்த நியூ மைண்டை உருவாக்கும் பொழுது அந்த நியூ மைண்ட் எங்க இருக்கோ, இதே சரீரத்துக்குள்ள இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். அப்படி இருக்கும் பொழுது இது நமக்கு எதுக்கு சகோதரரே நீங்கள் கேட்குறீங்க? ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். எதுக்கு அப்படின்னா, இந்த பழைய மாம்ச சரீரத்தை கம்ப்ளீட்டாக ஒடுக்கி நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சாயலை இணைக்கணும்னா இந்த நியூ கிரியேஷன் தேவைப்படுது. அப்போ அந்த நிலையை ஒரு மனுஷன் எப்படி சகோதரர் அடையிறதுன்னு அப்படி கேட்டிங்கன்னா, கிருபை.
முடிஞ்சிருச்சு. அதனால விசுவாசம் வந்த உடனே கை காமிக்கும், கிறிஸ்து கிட்ட போன கை காமிக்கும். அவர்கிட்ட போன உடனே நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறது. உள்ளே போன உடனே ட்ரெயின் பண்ணுவார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஒரு புது சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய இந்த வழியின் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும். அப்படி சென்று சேர நம்முடைய மேலான ஆலோசகராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மளை தொடர்ந்து வழிநடத்துவராக. ஆமீன்.